ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. இந்த மாத வாக்குத்தத்தம் 147 சங்கீதம் 14 வசனம். This month's promise, Psalms 147 verses அவர் 14. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். He makes peace in your borders and fills you with finest wheat. நம்முடைய சமாதானத்தை பற்றி கடந்த வாரங்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been meditating about the peace in last week. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சமாதானம் என்பது இன்றியமையாததா இருக்கிறது. Children of God to be taken up in Lord's coming, it is very very essential in the children of God in their lives. கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே Colossians chapter 1 verse 20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக Lord Jesus Christ, he gave us அவர் peace. சிலுவையில் இரத்தம் சிந்தினார். He shed his blood on அவர் the cross. சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக Because he shed the blood in the cross, சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார். he has given us peace. ஆகையினால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். பிரியமானவர்களே, Beloved, to make peace for us, he has shed his blood on the cross. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் முக்கியமான காரியம். Children of God, in your life, peace is very very essential. எல்லாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், If you have to be in peace, சமாதானத்துக்காக தங்களை பலியாகும்படியாக ஒரு பலி பிரமாணங்களையே கர்த்தர் கொடுத்தார். Lord has given a law of offering for them to have peace. இஸ்ரவேலர்களுக்கு 10 பலிகளுடைய பிரமாணங்கள் உண்டு. For the Israelites, you have the 10 offerings, laws of 10 அதற்கு offerings. பெரிய பலி 5, சிறிய பலிகள் 5. You have major 5 sacrifices and minor 5 அது sacrifices. போக மற்ற பலிகளும் உண்டு. Other than that, you have many other offerings and பிரதானமாய் sacrifices. கொடுக்கப்பட்ட பலிகள். You have the principal offerings. அதுல பெரிய பலிகள்ல மூன்றாவது பலிதான் சமாதான பலி. The third sacrifice, the third offering is the peace offering, which is told. சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் சமாதானத்துக்காக ஒரு மிருகத்தை பலியாக்க வேண்டும் என்று லேவியராகமம் 3 அதிகாரத்தில் சொல்லி இருக்கு. Leviticus chapter 3 tells that if a man has to have peace, he has to give a peace offering. இந்த மிருகம் கொல்லப்படுவது எதற்காக என்றால் அந்த மிருகத்தை கொண்டு வருகிற மனிதனுடைய சமாதானத்துக்காக அது கொல்லப்படுகிறது. And this animal is getting slaughtered, why? To give peace to the man who brings this animal. இயேசு கிறிஸ்து அந்த மிருகமாக இருந்தார். Jesus Christ became this animal. இயேசு கிறிஸ்து அந்த பலி பொருளாக இருந்தார். Jesus Christ was the offering. இயேசு கிறிஸ்து பலி பொருளாக பலியானார். Jesus Christ became as offering and became a பாவம் அறியாத sacrifice. ஏன் அவர் பலியாக வேண்டும்? Why he did not had sin has to sacrifice? பாவம் செய்யாத அவர் ஏன் பலியாக வேண்டும்? He did no sin, why he has to be offered as பாவம் sacrifice? இல்லாத அவர் ஏன் பலியாக வேண்டும்? In him there was no sin, why he has to be sacrificed? அவருடைய ஆத்துமா, அவருடைய மனதிலே பாவம் அவர் அறியவில்லை. In his mind he did not know sin. அவருடைய இருதயத்திலே பாவம் இல்லை. In his heart there was no sin. அவருடைய சரீரத்தில் அவர் பாவம் In செய்யவில்லை. his body he did not commit sin. ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றிலுமே அவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். In body, soul and spirit he lived without any sin. இயேசு ஏன் அந்த பாவம் இல்லாதவர் ஏன் பலியாக வேண்டும்? Jesus who did not had sin, why he has to be given as offering? குற்றமற்றதான அவர் ஏன் பலியாக வேண்டும்? He did not had any trespass, why he has to be offered? பலியாகணும், நான் ஏன் பலியாகணும்? Why he has to be sacrificed? நான் ஏன் சாகணும்? Why he has to die? அப்படினு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? If he ask, what he will tell? மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக To give peace to man, நான் என்ன பலியாக்குறேன். I gave as a sacrifice. ஹalleluya. Hallelujah. அப்ப எதுக்காக அவர் பலியானார்? Why he given as sacrifice? இவருடைய சமாதானத்துக்காக Because for this man's peace, நான் பலியாகிறேன். I offered as sacrifice. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself. நான் என்னை தாழ்த்துகிறேன். I humble myself. நான் பொறுமையா இருக்கிறேன். I have been so patient. இப்படி தான் அப்போ இவருடைய என்னுடைய சமாதானத்துக்கு என்ன செய்கிறார்? So for my peace what he does? இவர் என்ன செய்கிறார்? What he did? என்னுடைய சமாதானத்துக்கு For my peace, இவர் தான் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். He surrendered himself as an offering and sacrifice. பலி என்று சொன்னால் ஒப்பு கொடுத்தல் என்றுதான் அர்த்தம். Sacrifice or offering means surrendering. என்ன சொன்னாலும் சரி, என்ன தீமையா சொல்றீங்களா? சரி, ஓகே. Whatever you say, even you say evil, yes, I surrender myself for that. அதுக்கு நான் சந்தோஷமா என்ன பலியா ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself as an offering. நிந்தைக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கு எல்லாவற்றுக்கும் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். For reproach, shame and even they spited on his face, he surrendered himself. நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் எல்லாம் சொல்லும்போது நீங்க சந்தோஷப்படுங்க, பலியா உங்களை ஒப்பு கொடுங்க. Whatever people talk against you, surrender yourself, offer yourself as sacrifice. இயேசு தம்மை பிதாவுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். Jesus Christ surrendered himself, gave us an offering as a fragrance for the Father. குடும்பத்துக்குள்ளே தங்களை ஒருவருக்கொருவர் தாழ்த்தி உங்களை பலியாக அர்ப்பணிக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகாது. In a family, if you do not surrender to one another and humble yourself and give yourself as sacrifice, you will not have peace in your family. ஐயோ, பாஸ்டர் இந்த மாதத்துல நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Our pastor has given good promise in this month. எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவராகும். In all your borders there will be peace. இப்ப நடக்கிற சம்பவத்தை
சம்பவத்தை பார்த்தா நேர் ஆப்போசிட்டா தான் இருக்குது. But the incident what is happening when we see it is completely opposite to the promise. ஜெபம் பண்ணி தான் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துப்பாரான்னு கூட சொல்லுவான். Somebody tells the devil will tell that has he taken this promise after praying. அந்த சமாதானத்துக்காக நீ உன்னை தாழ்த்தணும், உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். For this peace you have to surrender yourself, you have to humble yourself. என்னால அப்படிலாம் ஒப்பு கொடுக்க முடியாது. No, I cannot surrender, commit myself. புருஷன் மனைவிக்கு விரோதமா, மனைவி புருஷனுக்கு விரோதமா, husband against wife and wife against husband. என்னால உன்னோட இணங்கி போக முடியாது. We cannot go together. போ, நான் உன்னோட இணங்கி போக முடியாது. No, I have to cannot. அவர்ட்ட கேட்ட நான் உங்களோட இணங்கி போக முடியாது. No, we cannot go அந்த together. ஒப்பு கொடுத்தல் என்பதுதான் இணங்கி தன்னை தாழ்த்தி போவதற்கு அடையாளம். Surrendering means you have to humble yourself and go together. அப்ப இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டாக்குறதுக்குரிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. The condemnation Jesus took on him to give a peace to us. இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், here what we read 2 Corinthians chapter 5, சபையின் ஊழியம், அப்போஸ்தலருடைய ஊழியமே சமாதானத்துக்குரிய, சமாதானம் பண்ணுவதற்குரிய ஊழியம்தான். here you see that the apostolic ministry is given as this is to bring peace in the இந்த church. உபதேசமே சமாதானத்துக்குரிய உபதேசம்தான். This doctrine is doctrine of peace. இது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், 2 Corinthians chapter 5 when you read 18 வசனம் 19 வசனங்கள்ல வாசிக்கும்போது, when you read verses 18 and 19, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். it is told that ministry of reconciliation. ஒப்புரவாகுதல் என்று சொன்னால் சமாதானத்துக்குரிய ஊழியம். Reconciliation signifies peace, ministry of ஒப்புரவாகுதல் peace. என்பதற்கு மற்ற இதுல தான் ஒப்புரவாகுதல் தமிழ்ல சொல்லி இருக்குது. மற்ற இங்கிலீஷ்ல எடுத்துக்கொண்டால் பீஸ், அது சமாதானம் என்று சொல்லி இருக்குது. மலையாளத்தில் எடுத்துக்கொண்டால் மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் சமாதானம் என்கிற வார்த்தை தான் ஒப்பு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil you say it is talking about reconciliation, but other languages when you see it is told as peace. அது ஒப்புரவாகுதல், reconciliation. அதற்காக அதற்குரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். For that he has given the ministry. அடுத்து 19 வசனம் சொல்லி இருக்கு, ஒப்புரவாகுதலுடைய உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். Second it is told that in verses 19 word of reconciliation. அப்போ இந்த ஊழியம், இந்த உபதேசம் சமாதானத்துக்குரிய உபதேசம். This doctrine is doctrine of peace. கலகத்துக்கு தேவன் அவர் தேவன் அல்ல. He is not the God of troubles. கலக்கங்களும் குழப்பங்களும் இருக்கால் அங்கே தேவன் இருக்க மாட்டார். அதற்கு அவர் தேவன் அல்ல. Where there is trouble and where there is confusion, he is not the God, he will not be there. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். Our God is God of peace. ஆகையால் தான் இவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். That is why he is called as God of peace. அவர் சமாதானத்தின் தேவன். He is God of peace. அப்போ அடுத்த பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், when you see next part, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பிதாவோடு கூட உள்ள சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்குகிறார். through Jesus Christ he is bringing peace between Father and us. தேவன் சமாதானத்துக்குரிய உபதேசத்தை, ஊழியத்தையும் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். God is giving the ministry of reconciliation and ministry of word of reconciliation to church. அதுமாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து not only that Jesus ஜீவனை கொடுத்து, he gave his life. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக through Jesus Christ தேவனிடத்தில் நம்ம சமாதானமா இருக்கணும். he is reconciling us with the God. இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, when we read in Romans chapter 5 verses 1, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். so it is told that we have received peace with God. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, see Romans 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். therefore having been justified by faith we have peace with God through our Lord Jesus Christ. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு சமாதானம் உண்டாச்சு. so we have peace with God through our Lord Jesus Christ. அதற்காக தான் ஏசாயா 53:5 வாசிக்கிறபடி, so when we read in Isaiah 53:5, ஆக்கினை அடைந்தார். he was நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் அடைந்தார். the chastisement of our peace was upon him. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, beloved, through Jesus Christ we received mercy from the Father. பிதா பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். Father is a devouring fire. பிதா எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். Father is a jealous God. அவர் நியாயம் தீர்க்கிறவரா இருக்கிறார். he will judge you. ஆனால் பிதா குமாரனாகிய இயேசுவோ, but the son Jesus, பிதாவுடைய கோபத்தை அவர் தணிக்கிறார். he is putting down the wrath of the Father. இவனுக்காக நான் பலியானேன். for him I have been sacrificed. இவனுக்காக உம்மோடு ஒப்புரவாக்கும்படியா நான் சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறேன். to reconcile him with you I have shed blood on the cross. இந்த இரத்தத்தினால் இவரை உம்மோடு ஐக்கியப்படுத்தியிருக்கிறேன். through his blood I have reconciled him with you. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். through Jesus Christ we have been reconciled through with Father. மூன்றாவது, third, நாம் பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறபடியால், because Holy Ghost is called as he is king of peace. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்
7:2. When we read in Hebrews chapter 7 அவர் verses 2, சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறபடியால், because he has been called as king of peace, ஆகையினால அவர் சமாதானத்தின் ராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சமாதானத்துக்கு நேராக தான் because he நடத்துகிறார். has been called as king of peace, the Holy Ghost leads us into peace. அதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. So Lord's kingdom is not eating and drinking, it is by through the righteousness and peace, it is told. ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சமாதானத்துல தான் நிரப்புறார். So Holy Ghost is leading us, guiding us towards peace. மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கட்டும். When my heart is a little bit troubled, மனசு ரொம்ப பாரமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னா, if you have been burdened and in trouble, கொஞ்ச நேரம் எங்கேயாவது பாய போட்டு முழங்கால் போட்டு நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவில நிறைஞ்சிங்கன்னா இருக்கிற பாரம் எல்லாம் போயிடும். let's kneel down, put a mat and kneel down and let's pray and worship and fill in ghost, all these troubles will pass away. சிலருக்கு இதெல்லாம் தெரியாது. People will not know this. மனசுல ஒரு மாதிரி இருக்குது, Your heart is burdened, நம்ம ஒரு மாதிரி இருக்குது, I feel different. அதனால அப்படியே அங்க போயிட்டு வருவோம், வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவோம். Let's go out and come. இப்ப வெளியில போக முடியாது, லாக் டவுன் ஆகி போச்சு. Because lockdown you're not able to go அதனால out. இப்ப என்ன செய்யறது? So what they do? மனசுக்கே சரியில்லை, I'm now a bit troubled. ஏதாவது வீட்ல உட்கார்ந்து டிவில சீரியலை பார்த்துக்கிட்டு Let's உட்கார்ந்து watch serial, the television. ஏன் ஒரு மாதிரி இருக்குது? Why it is like this? சீரியலை பார்த்தனா என்ன ஆகும் தெரியுமா? If you see serial, watch serial, what will happen? இருக்கிற கேடு இன்னும் கேட உண்டாக்கும். The evil will bring further evil. கொஞ்சம் கிடையாது, இன்னும் அதிகமா வரும். Not, it will multiply. ஏன்னா அங்க பாக்குறது, because what you see, அந்த சீரியலை நீ பாத்துக்கிட்டு இருந்தா, the serial what you see, ஏற்கனவே ஒரு சமாதானத்துக்காக தான் நான் சீரியலையும் சினிமாவும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் வீட்ல. because of peace I'm watching over serial and cinema. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல when you watching this, என்ன ஆகும்? what happens? இன்னும் அங்க பார்த்து கொண்டிருக்கிற அந்த சம்பவம் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் துக்கத்தையும் இன்னும் வேதனையும் அதிகரிக்குமே ஒழிய அதனால ஒரு சமாதானம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. This incident, whatever you are seeing, it will bring sorrow and grief you furthermore in your life. கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடி துதிங்களே, sing and praise God sometime. உட்கார்ந்து நல்ல கர்த்தருக்குள்ள மகிழுங்களே, rejoice in the Lord sometime. ஏன்னா சிலருக்கு அது விருப்பம் தான், people desire this. ஆனா அப்படி போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, நான் சின்ன வயசுல நினைப்பேன், in my young age I used to think, நான் அப்போ நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன். I used to think, let me pray nicely. எங்கயாவது எங்க அம்மா யாரு வீட்ல இல்லன்னா கதவை போட்டுட்டு நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவேன். If somebody is not there, let me lock the door and let me get filled in the spirit. ராத்திரி எழும்பி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். Night I used to wake up and continually praise God. எழும்பி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். I used to praise God and pray him. யாராவது வீட்ல அப்பாவோ அம்மாவோ எழும்புற மாதிரி இருந்துச்சுன்னா பேசாம தெரியாத மாதிரி படுத்துக்கிடுவேன். Somebody wakes up, I'll just sleep and as if they let them not understand and see it. ஏன் தெரியுமா? Why you know? பகல்ல ஏதாவது வேலை கொடுப்பாங்க. Because they ask me to do some work. வேலை கொடுக்கும்போது நான் அதை செய்யலன்னா, if I don't do this work, இதுக்கு தான் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தியோ? for this you have been sitting and praying to night. ஆவியில இருந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன். I have to fill in spirit and pray nicely. இதுதான் கூட்டத்துல போய் ரொம்ப ஆவியில நிறைஞ்சியோ? So for this purpose you went to meeting and you been filled in spirit and praying. இத சுட்டி காட்டி அப்படி குத்தி காட்டுவாங்க. So that is the reason they refer and they'll accuse you. அதனால நம்ம ஆவி நிறையறதையோ ஜெபம் பண்றதையோ காட்டிக்கிட கூடாது. அப்படி so filling in spirit or praying, I'll not make them see it. காட்டிக்கிடாம அப்படி இருக்கணும். I'll not allow them to see it. இப்படி தான் இன்னைக்கு अनेகர் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஜெபிக்கணும்னு ஆவல் இருக்குது, பைபிள் வாசிக்கணும்னு ஆவல் இருக்குது, ஆனா இந்த சில குடும்பத்துல சில குழப்பவாதிகள் இருப்பாங்க, அவங்க இத சொல்லிடுவாங்களே, அதனால பைபிள் வாசிச்சாலும் இந்த பைபிள்ல வாசிச்சிட்டு இருந்தேன், நான் சொல்றத மட்டும் கேட்க மாட்டேங்கற அப்படின்னு ஏதாவது சொல்லிர கூடாது, அதுக்காக வாசிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. So even people those who thirst to read Bible or those who thirst to pray, there are a little bit of people in the family those who confuse like this, so they don't want to refer and accuse them, so they don't do this. அதனால நீங்க அதனால அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது? அதன் நிமித்தமாவது குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்னு நினைக்கிறீங்களா? So because of this, do you understand that there will be peace in your family? உள்ள ஐக்கியமும் போகும், தேவனோடு உள்ள ஐக்கியமும் போகும். Even the fellowship in the family will go away and the fellowship with God will also leave. ஜெபிச்சோ, ஆவியில் நிறைஞ்சோ, அந்நிய பாஷைகளை பேசியோ, அல்லது நான் வேதத்தை வாசித்தோ அதன் நிமித்தமா ஒரு நிந்தை வந்துட்டாலும் பரவாயில்ல, நான் தேவனோடாவது ஐக்கியமா இருக்கிறேனே. இப்ப தேவனோடு இருக்க முடியாது, இவங்களோடு இருக்க முடியாது, ரெண்டுக்கு மத்தியில விட்டு கிடக்கும். Because I pray, because I worship God, let that no problem. If the reproach comes, no problem, let me have a fellowship with Father. Now there is no fellowship in the family nor with Father the God. ஆகையால பரிசுத்த ஆவியானவர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புகிறார். So Holy Ghost is filling you with peace. அவர் சமாதானத்தின் தேவன். He is the God of peace. இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. Jesus Christ is the Prince of peace. பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் ராஜா. Holy Ghost is King of peace. ஆகையால பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? So Holy Ghost what he does? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, I already told you. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? The Holy Ghost what he does? சமாதானத்தின் இந்த தேவன், the God of peace,
peace. சாத்தானை உங்கள் காலின் கீழ் கொண்டு வந்து செய்வார். So what? நசுக்கி போடுவார். He will crush Satan under your feet shortly. ரோமர் 16 அதிகாரம் 20 வசனத்தை நீங்க பார்க்கலாம். That's what we can see in Romans 16:20. அவர் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் கொண்டு வந்து என்ன செய்வார்? மிதித்து போடுவார். And the God of peace will crush Satan under your feet shortly. படித்தோம்னா சங்கீதம் 13 வசனத்துல என்ன வாசிக்கிறீங்க? What we read in Psalms 91:13. சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து You shall tread upon the lion and the cobra. பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதிப்பாய். And young lion serpent you shall trample underfoot. ஹalleluya. Hallelujah. அவர் சமாதானம் தருகிறவர். He gives peace. நீ மிதிப்பாய். You shall tread down. பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதிப்பாய். You shall tread upon the lion and the cobra. சமாதானம் பெருக 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 The more the peace multiplies, சாத்தானை போட்டு மிதிச்சிட்டே இருக்கீங்க. you shall tread on the Satan. சமாதானம் குறைஞ்சா சாத்தான் தான் உன்னை மிதிப்பானே, நீ அவனை மிதிக்க மாட்டே. If you not have peace, Satan will come and tread over you. You cannot do that. அத ஃாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாடல் பாடி இருக்கிறார். That's like Father Bergman has sang a song. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் ஹalleluya வல்லவர் சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக்கலாம். ஒரு நாளும் விலகினார் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். எதிர்காலம் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கு பயமில்லை. பயப்படாதீங்க, நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்கு பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. இதனால நாம் அவருக்கு சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். So he gives us peace. எதுக்காக? Why? இந்த சமாதானத்தை நீங்க நிரம்ப நிரம்ப நிரம்ப, The more you are filled in peace, நீங்க அப்படியே ஜெயமா போய்கிட்டே இருப்பீங்க. you shall move forward in victory. உங்க வாழ்க்கை வெற்றி நட போட்டு போய்கிட்டே இருக்கும். Your life will be in victory. நீங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பீங்க. You will be filled with courage. மிதிப்பீங்க. You shall tread down. வியாதி உங்களை மிதிக்காது. Disease will not tread you. வறுமை உங்களை வந்து மிதிக்காது. Poverty will not trample you. மற்ற பலவிதமான வேதனைகள் உங்களை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. Troubles will not trample you. நீங்கள் அவைகள் மத்தியில ஏறி ஜெயிப்பீங்க. நீங்க You shall raise over you and அவ்வளவு victoriously. பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, Let me be a Goliath. கர்த்தர் உன்னுடைய பாதத்துக்கு முன்பாக விழ பண்ணுவார். Lord will make them to fall before you. நீ அதை கண்டு பயப்பட மாட்டே. You should not be afraid of it. இஸ்ரவேலின் தேவன் உனக்குள்ள இருக்கிறார். The God of Israel is with you. நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God of Israel whom you reproach அவருடைய is with நாமம் me. எனக்குள்ள இருக்குது. His name is in me. அவர் நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை The நான். child of God whose name is written அவர் on me. எனக்குள்ள சமாதானத்தை தந்திருக்கிறார். He gives peace to me. எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கலாம். Everybody may be troubled.
முழு இஸ்ரவேலரும் கலங்கி The கொண்டிருக்கலாம். entire Israel may be troubled. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலும் கலங்கி கொண்டு பயந்து கொண்டிருக்கலாம். Even the Saul who is anointed may be ஆனால் troubled. நாம் பயப்பட But I'll மாட்டேன். not be afraid. தாவீது 16 சாமுவேல் 16 தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். When Samuel and David was afraid, anointed. ஓ கர்த்தர் சவுலை கர்த்தர் நீக்கி போட்டார் 15ஆம் அதிகாரத்திலே. In 15th chapter, the Lord departed Saul. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவன் மேல இருக்கிறது. The anointing balm was over him. ஆனால் ஒருவன் அபிஷேகத்தினால லட்சை உள்ள அடைந்தவனாய் காணப்படுகிறான். One was with anointing got shamed. அவன் பெற்றதால் அபிஷேகம் அவனை பயப்படுத்தி கொண்டு கலக்கம் பண்ணி கொண்டிருந்தது. His anointing made him to afraid and be scared. கோலியாத்துக்கு முன்பாக தைரியமா நிற்க முடியவில்லை. Before Goliath, he was not able to stand. கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் இவருக்குள்ள இருக்கிறார். God's glorious God is in him. 1 சாமுவேல் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசித்தால் 1 Peter 4 chapter 4 verses 14. அதுல வாசிக்கும்போது We read in this, ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எங்கள் மேல் தங்கி இருக்கிறார். because God's glorious spirit dwells in me. ஆகையினாலே எங்களாலே மகிமைப்படுகிறார். So because of us he has been glorified. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். And because of them they have been denied. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ரெண்டு பேரு. There are two people got anointed. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீது அபிஷேகம் Saul was பண்ணப்பட்டவன். anointed and also David. ரெண்டு பேருக்கு அபிஷேகம் பண்ணினது ஒரே ஆள் தான், சாமுவேல் தான் அபிஷேகம் It was பண்ணினார். only one man, Samuel, who anointed both of them. ஆனால் நடந்தது என்ன? But what happened? இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெற்றவன், This man who was anointed, அபிஷேகம் பெற்றவங்க அப்படி பயந்துகிட்டு இருக்கிறான். who was afraid and scared, he கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. was not able to prevail இவன் Goliath. கலங்கினது மாத்திரமல்ல, He was not only got முழு troubled, இஸ்ரவேலின் முழு ராணுவமும் பயந்து கலங்குது. the entire armies of Israel troubled. ஐயோ, வந்துட்டான் No, he has come, he has come, he has ஐயோ, come. காலையில மாலையில வந்து நிக்கிறான். He's standing morning and evening. டெய்லி காலையில மாலையில 40 நாள் வந்து நிக்கிறான். Daily morning and evening 40 days he came and stood. வாங்கடா, யாராவது ஒருத்தன் வாங்கடா என்கிட்ட எதிர்த்து வர. Please come, whoever has come out. ஒருவனே அவனை எதிர்க்க முடியவில்லை. No one is able to stand ஆனால் against. இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோ But the ghost, Holy Spirit was. மகிமைப்படுகிறார் தாவீதில் இருந்து. So in David he was God ஆனால் glorified. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் ஆவியானவர், The glorious spirit in you. உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தின் ஆவியானவர், The spirit of peace in you. எவ்வளவு கலக்கம் உண்டாகக்கூடிய பெரிய கோலியாத்தை போல உள்ள சூழ்நிலைகள் வந்தாலும், That any situations of Goliath may be before you to trouble you. இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே The days of coronavirus, அநேகர் கலகுறாங்க. many people are troubled. ஐயோ பக்கத்துல வந்துருச்சியா, It has come near. ஐயோ இந்த தெருவுல It has வந்துருச்சியா, come in this street. பக்கத்து வீட்டுல It வந்துருச்சியா, has come into neighbor's house. ஐயோ சோத்திரம். Praise the Lord, praise the Lord. விசாரிக்கிறதெல்லாம் அதுதான். எங்க இருந்து போன் வந்தால் எப்படி இருக்கு, உங்க மெட்ராஸ்ல அதிகமா இருக்குதாமே, Wherever the call comes, how are you there? That's what they ask. In Madras it is அங்க there. இருக்குதாமே, இங்க இருக்குதாமே. It is there, here and there. இப்படி எல்லாம் பலரு பல விதத்துல கலங்குறாங்க. So many people have got trouble like this. அதனால ஐயோ ஆமாவா, அதனால நான் வெளியில போக மாட்டேன், So I'm troubled, I will not go நான் out. போய் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்ய I will மாட்டேன், not do my ministry what I'm நான் செய்ய supposed வேண்டிய to. காரியம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடப்பிக்க Whatever I have மாட்டேங்கிறதல்ல. to do, I will not do. கோலியாத்தை கண்டு நான் பயப்பட I will மாட்டேன். not be afraid of Goliath. ஏனென்றால் மகிமையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். Glorious spirit is in me. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தைரியமா இருங்க. Holy children of God, be of courage. தாவீதின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. David's anointing is in you. தாவீது கருணையின மாறாத கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். Unchanging grace of David God has given to you. அந்த கிருபையின் மேல் நீங்கள் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. With that grace, multiply your அந்த grace. மகிமையின் ஆவியினால் நிரப்பப்படுங்க. Be filled with glorious spirit. இந்த தேவ மகிமைக்கு முன்பதாக எந்த வல்லமை வந்து அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. Before this divine glory, no power can stand இந்த before it. வெளிச்சத்துக்கு முன்பதாக சூரிய வெளிச்சம் என்ன ஆகும்? What will happen before this இந்த light? வெளிச்சம் இந்த LED வெளிச்சம் ஒண்ணுமில்லாம போயிடும். This LED light will become nothing before this light of sunlight. சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக இது ஒண்ணுமில்லாம Because the போயிடும். sunlight, this is nothing. இதே போலதான் Similarly, தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது oh, God's glorious spirit is in me. அந்த வல்லமையானால் அது ஒன்றுமே இல்லாம போங்க, விசுவாசிங்க. No, these powers will become nothing. Believe that. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆகையினால பாருங்க தாவீது என்ன செய்தா, So what David did, அவனுக்குள்ள ஒரு கலக்கமும் he இல்ல. was not troubled. எல்லாரும் பாக்குறாங்க, Everybody saw him. பையன் பாருங்க இவ்வளவு தைரியமா போறான் See, பாருங்க, with courage he is going. இவன் போய் என்ன செய்ய போறான் What is going to do now? இவனுக்கு இது தேவையா? Is it required for him? சரி போனா போட்டும். Let him go. என் வீட்டுல 7 பசங்க In இருக்கிறாங்க, the house there are 7 sons. ஒருத்தன் தானே போய் செத்தா சாவறான், If last one he has to die, let him die. கடைசியில போய் செத்துட்டு போறான் அவன். Let him go die. மற்றவங்க பாத்துக்கலாம் நம்ம காரியங்களை, Others will take care of the அப்படி family. கூட நினைச்சு விட்டுருக்கலாம். People would have thought and left. எல்லாம் வேடிக்கை பார்க்கிற கூட்டமா தான் There are a group இருந்துச்சு, of people who are watching over கலங்கி him. பயந்து கொண்டிருக்கிற கூட்டமா தான் Group இருந்துச்சு. of people, those who are afraid. இவங்க பலகிறது மாட்ட பயந்து கலங்கிறது Not மாத்திரமல்ல, only they are only troubled, முன்னுக்கு போறவங்களே கலக்கி they விடுவாங்க. also trouble those who are moving forward on this. தாவீதின் சகோதரர்கள் உனக்கு என்னடா இந்த வேலை, இங்க ஏன்டா உன்னை வர சொல்ல, ஓடுடான்னாங்க. David's brothers told him, why you have to come
fear, run behind. அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை சும்மா விடல. The anointing which was in him did not make him to keep இந்த quiet. அபிஷேகத்தை கொண்டு நான் சிங்கத்தையும் கரடியும் நான் ஜெயித்தேன். With this anointing I prevailed over lion and bear. அதனால இப்போ இவனை மேற்கொள்ற விஷயத்துல எனக்கு நல்ல ஒரு பூரண சமாதானம் இருக்குது. To prevail him I have perfect peace in me. ஏன் ஆவியில ஒரு கலக்கமும் இல்ல. I don't have trouble in my spirit. எந்த பயமும் இல்ல. I'm not afraid. ஏன்னா இவனை மேற்கொள்ளலாம்ங்கற ஒரு தைரியம் எனக்குள்ள வருது. I have a courage that can prevail over him. இந்த சமாதானம் எனக்குள்ள நிரம்பி இருக்குது. This peace is filled over me. அதனால அந்த சமாதானத்தின் ராஜா என்ன செய்கிறார்? So what king of peace does? இந்த அபிஷேகம் பண்ணின அந்த தேவன் என்ன செய்கிறார்? The God who has anointed, what he does? இஸ்ரவேலின் தேவன் இவனை தைரியப்படுத்தினார். The God of Israel encouraged him. பாருங்க ஒரே அடியில கீழ விழுந்தான். Only one slot he fell down. போய் அவன் கோலியாத்துக்கு மேல ஏறி நிக்கறான் பாருங்க. He went on, stood over Goliath. பாருங்க இந்த சமாதானத்தின் தேவன் The God of peace, சாத்தானை எங்க கொண்டு வந்துட்டாரு? where he brought the Satan. காலின் கீழ கொண்டு வந்து நசுக்கி போட்டார். He brought the Satan crushed under the அந்த feet. பாலசிங்கத்தை வலு சர்ப்பத்தை நீ என்ன செய்வாய்? What happened? You shall tread upon the lion. மிதித்து போடுவாய். You shall tread upon the lion and the எந்த cobra. வலு சர்ப்பமா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் சரி. Let it be cobra or beast. நான் மிதிப்பேன் அவைகள் என்னை மேற்கொள்ள முடியும். I shall tread and trample. மிதிப்பேன் என்று சொன்னால் அவைகளை நான் ஜெயிப்பேன். Trample means I shall prevail over அது it. மாத்திரமல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதத்துக்கு கீழ் கொண்டு வந்து கீழ்ப்படுத்துவது மாத்திரமல்ல. Not only the God of peace brings Satan under feet. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க When you read வாசிப்பீர்கள். 1 Thessalonians chapter 5 verses 23, அதுல சொல்லி இருக்கிறது yes, it says சமாதானத்தின் தேவன் தாமே God of peace. அவர் உங்களை என்ன செய்கிறாரோ? What he said, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் God of கர்த்தராகிய peace. இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கிறாராம். Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus அத Christ. நல்லா கவனிக்கணும். Pay attention. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். God of peace himself will sanctify you completely. ஆகினால் முதல்ல என்ன செய்கிறார் அந்த சமாதானத்தின் தேவன்? The God of peace, first what he does? சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள்ள வரும்போது என்ன செய்கிறார்? What he does when he comes in you? சாத்தானை உங்க காலின் கீழ் கொண்டு வந்து நசுக்கி போடுறார். He shall crush Satan under your feet. இரண்டாவது உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறார். Second, he is sanctifying your soul, body and whole spirit. அப்ப பரிசுத்தமாக்குற வேலை உங்க வேலையா ஆண்டவருடைய வேலையா? நல்லா பாருங்க. So pay attention. Sanctifying, is it your job or God's job? நல்லா கவனிங்க. Concentrate. பரிசுத்தமாக்குற வேலை உங்க வேலையா ஆண்டவர் வேலையா? Sanctification, is it your job or God's job? இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? What we read in this verse, முற்றிலும் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். God of peace himself sanctify you completely. அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். He is the Lord who sanctifies you. பரிசுத்தமாக்குறது யாரு? Who sanctifies? நீங்களா? Are you? பரிசுத்தவான்களா? Are you saints? அங்க இருக்கிற ஊழியக்காரங்களா? Are the servants of God? அந்த ஆளை நாம் சரி பண்ற பரிசுத்தப்படுத்துறோம் பாரு. Let me sanctify, they say. நீ பரிசுத்தப்படுத்த விரும்பாத பரிசுத்தப்பட விரும்பு. Do not try to sanctify others, try to sanctify yourself. கேரளால ஒரு முறை நான் போயிருக்கும்போது Once I went to Kerala, அந்த இடத்துல ஒரு அப்ப ஊழியக்காரங்க ஒரு பிரதர் என்னிடத்துல வந்து கேட்டாரு. servants of God, a brother came and he spoke to me and asked me. சொன்னேன் அங்க உள்ளவங்க உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கெல்லாம் அங்க உள்ள சிஸ்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். Yes, it is difficult for the sister to adjust with you and go. அதனால கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். Yes, it is difficult. அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அந்த விஷயத்துல. So let me think about it. இல்ல உடனே அதுல ஒருத்தர் விசுவாசி வந்து A சொல்றாரு. believer came and told suddenly. இல்ல தனியா கூட்டிட்டு போனாரு. He took me separately. கூட்டிட்டு போய் என்னோட கூட பேசுறாரு. He was talking to me. நீங்க பிரதர் பாஸ்டர் Pastor, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். one thing I'll tell you. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. Let it be anybody. வெள்ளை சேலை கட்டினவங்களா இருந்தா போதும். Let it be those who are with white saree. அவங்க எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. என்னிடத்துல அழிச்சு வைங்க. They send them to me. நான் அவங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளலாம், சரி செய்து கொள்ளலாம். Let me correct them, let me sanctify them. நான் சரி செய்து கொள்ளலாம். Let me correct them. நான் சரியாக்கும் Let me correct them. ஓ சரி ஓஹோ நீ தானா தெய்வத்துடைய வேலை நீ பிரவர்த்திக்கணும் அங்க நான் சிந்திச்சது. தேவனுடைய வேலை நீ செய்யறியா? So I was thinking that are you able to do God's job? அன்னையில இருந்து எனக்கு ஓஹோ இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்களா? So I was thinking that தேவன் செய்ய வேண்டிய வேலை நீ செய்யாத. even people are like this. You cannot நான் do ஒரு God's ஆளை job. சரி பண்ண முடியும்னா நான் எந்த ஆளையும் சரி பண்ண முடியாது. If I can do correct somebody, no, I cannot. அது சரியாக்குறது கர்த்தர் தான். Lord only can correct them. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டா When you surrender into the hands of the Lord, அவர் சரியாக்குறது சரியா செய்வார். நான் செய்யறத விட எனக்கு வேணா கொஞ்சம் நான் இருக்கும்போது கொஞ்சம் பயந்து இருப்பாங்க, யாங்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க. maybe I can correct, or maybe till the time they are with me they'll be appropriate and control. ஆண்டவரா பண்ணா எப்படி இருக்கும்? But if the Lord does it completely, சுத்தம் அப்படியே திரும்பிடுவாங்க. about turn they'll be completely about turn.
எங்க அப்பா முதல்ல ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டவருக்குள்ள முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தது அவர்தான் My கிருபாசனத்துல. father, he got saved and first he took the baptism. ஏற்கனவே அதை பத்தி சொல்லி இருக்கிறேன். I've already told this. பிறகு அவர் பின்வாங்கிட்டார். அம்மா நல்ல ஆண்டவரை நேசிக்க He ஆரம்பிச்சார். backslid and went behind. Then afterwards, mother came அவர் in. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ப அவருக்கு நிறைய தூத்துக்குடியில In Toothukudi, he got a lot of friends. சிலம்படியெல்லாம் அவர் பட்ட ஆரம்பிச்சிட்டார். So he used to do all this salambadi and all. அப்படி சிலம்படியெல்லாம் அவர் பழகி அதுல எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் படிக்கிறது இதெல்லாம் காலையிலேயே போய் அதெல்லாம் He பண்ணுவாரு. used to do all this. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் He had a வச்சுக்கிட்டு lot of friends. ஆனா ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. I don't remember whether he has drunk. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். Unnecessary friends he had. அப்போ ஏதாவது ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டானா இவர் வெளியே போயிடுவாரு. Servants of God, when they come to house, he அப்ப will எங்க go out. அம்மா நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். Mother and we all, my brothers and we used to pray. வீட்டுக்கு வந்த ஊழியக்காரங்க பிரதரை கூப்பிடுங்க ஜெபம் பண்ணலாம்னா இல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றாரு. The servants of God, when they asked to call brother to pray, and he'll tell that no, you pray. ஆனா அவர் வர மாட்டாரு. He'll not come. ஆனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப மனசு பாரமா இருந்துச்சு. But my mother's heart would burden. ஆண்டவரே நான் எல்லாம் சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாரு. I'm telling, but he's not listening. இப்படி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வீட்ல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகுது. Unnecessary friends, all whatever the house is getting lost. மதுராந்தகத்துல கருங்குழிங்கிற இடத்துல இருந்தோம். We were in சென்னை பக்கத்துல கருங்குழி செங்கல்பட்டு பக்கத்துல. Next to Chengalpet, we have a place called Karungudi. We were in Madurandagam. We were there. மதுராந்தகங்கிற இடத்துல And we were there in Madurandagam. எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் And he நிறைய. had friends. அப்ப இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போயிருச்சு. All the jewels we lost. எங்க அம்மாவுடைய நெக்லஸ் செயின் அவங்களுக்கு என்னெல்லாம் ஒருத்தன் கொண்டாங்க உங்க வீட்டு உங்க மனைவி வச்சிருக்கிறத கொஞ்சம் கொண்டாங்க எங்க கல்யாணத்துல நான் போட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்கறவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். All the necklace and chain and whatever his friends told that no, get your wife's ornaments and we shall wear it and give it for the wedding, but it did not return. அப்பமே எங்க அம்மா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு 27 சவரன் கொடுத்தது அப்படியே போயிருச்சு. My mother told that 27 sovereign which was given and it's lost completely. இதுக்கு மத்தியில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு படம் எடுக்கிறது மன்னிக்க வேண்டுகிறேன்னு ஒரு படம் வர எடுத்தார். So he already ஏவிஎம் ராஜனை வச்சு he already initiated, he directed a movie also. இந்த சூழ்நிலையில எல்லாமே போகுது. ஆனா அவர் டிபார்ட்மென்ட்ல இருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அரசாங்க பணி செய்து கவர்மெண்ட் ஆடிட்டரா இருக்கிறாரு. He was a government auditor and working in the government. திரும்ப ஊருக்கு போனாங்க. He went to another native அப்பவும் அங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் அப்ப again he had a lot of friends. எங்க அம்மா சொல்லுவாங்க My mother used to tell, ஆண்டவரே நாங்க ஒண்ணும் பேச முடியாது. Lord, we cannot talk. நீர் திருத்தினா திருந்தலாம். Only you correct, they will be corrected. அவர் எங்க வீட்டுக்காரர் நீ அடி கொடுத்து தான் திருந்தணும் அடி கொடுத்து நீர் திருத்தோ. Lord, if you have to strike and you have to correct him, do that. அதே போல அங்க இடத்துல ஒருத்தன் வாடகைக்கு இருந்துட்டு காலி பண்ண மாட்டான்னா. In the place where they were living in a rented house and they were not allowing to get out of the house. இவரோட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். His close friend. காலி பண்ண சொல்ல முடியாதுன்னா. He was asked to vacate but he did not. செலம்படிலாம் தெரிஞ்ச உடனே வித்தையில இறங்கிட்டார். செலம்படிக்கு இறங்கிட்டார். Then he was started to do all this fight. உடனே அங்க பிரச்சனை வந்து கடைசில என்ன செய்துட்டாரு அந்த ஆள் இவர் மண்டை உடைச்சி பெரிய ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாரு. Finally they had a fight between each other and they went to hospital. பலகன அவரோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருமே ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கல. All his friends did not come to hospital because when he was injured in the hospital, போலீஸ் கேஸ் ஆயி போச்சு. It became a police case. கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல இருக்கிறார். He was in the government GH hospital. அப்போ தெரிஞ்சு அவங்க ஊழியக்காரங்களும் விசுவாசிகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. All the believers and servants of God heard that and came and saw in the hospital. கூட்டத்துக்கு வராட்டாலும் even my father did not come to meetings. அம்மாவும் நாங்களும் தேவ சமூகத்துக்கு ஜெபத்துக்கு வந்துகிட்டு இருந்ததனால mother and we were coming into God presence. அப்பா பேரை சொல்லி ஃபெய்த்தோம்ல ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. They were used to utter father's name and praise God. இயேசுதாஸ் ஆடிட்டர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். Let's praise for Jesudas auditor's family. ஆகையினால இப்படி அங்க ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும். This is how prayer was conducted. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அது மட்டும் இல்ல. Not only that. உடனே இவர் விசுவாசிகள் அவங்களும் இவங்களுக்கு வந்த உடனே when believers came into the hospital, இவருடைய மனசுல பரதி ஆரம்பிச்சிருச்சு. so in heart he started to realize இவ்வளவு நாள் பழகணும். so much friends we had. எவனாவது ஒரு ஆள் வந்தானவளா? not even a single friend came. ஒரு ஆள் வரல பாருங்க. not even a single friend came to. இவங்க தான வந்தாங்க. this only they அன்னையில இருந்து ஊழியங்களை நேசிக்க ஆரம்பிச்சார். from then on he started to love the servants of God and ministry. அப்போ பாஸ்டர் ராபர்ட்சன் ஒரு பாஸ்டர் அங்க that day pastor Robertson he was there. அவர் அதுக்கு முன்பதாக பிரதர் எஸ்பி ராஜன் ஒரு பாஸ்டர் இருந்தார். before that pastor SP Rajan was there. அவர் இருக்கும்போது வரல. yeah, when he was there he did not. இவர் இருக்கும்போது அவர் வந்து பிடிச்சிட்டார். இவர் when he came into the ministry. காட்ச் பண்ணி ஜெபிச்சு அபிஷேகம் பரவச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு நேர் எதிரா கர்த்தரோடு கூட நெருங்க ஆரம்பிச்சார். he came into the church and he got baptized, he got anointed, and from to the extent he was opposite, he became united with the Lord in fellowship. ஞாயிற்றுக்கிழமை சபையில அவருக்கு தீர்க்கதரிசனம் இருக்கும் கண்டிப்பா. in Sunday definitely his prophetic word was there in the service. இத பத்தி நம்முடைய பாஸ்டர் துரை கூட ஒரு தடவை பிரசங்கம் பண்ணார் அந்த விஷயத்தை. once pastor Dore also preached about this. அவருடைய பிரசங்கத்துல சபை கூடி வருதல்ங்கற பிரசங்கத்துல எங்களுடைய அப்பாவை பற்றியுள்ள சாட்சி அவர் சொன்னார். in gathering of the church this topic he told about my father. கர்த்தருடைய எதற்காக இந்த காரியங்கள் செய்கிறேன் என்று சொன்னார். சொல்கிறேன் என்று சொன்னார். why I am telling you all this? ஒரு மனிதனை
சரியாக்குவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. If to correct a man, it is Holy Ghost. உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களா? If your children are disobedient. குடும்பத்தில் உள்ளவர்கள் உலகத்துக்குரியவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? In the family, those who are there living a worldly life. ஒன்றும் செய்ய முடியலங்கிற நிலவரத்துல வருகிறீர்களா? If you are in the situation, you are not able to do anything. என்ன செய்ய முடியும்? What will be able to do? நீ தேவனுடைய வேலையை நீ செய்ய போகாதே. You do not go to do the job of God. அவர்தான் சிருஷ்டிகர். He is the creator. பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். He is the Lord who sanctifies. அவர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவார். He shall sanctify your spirit, soul and body. அப்படி இல்லாம நீங்களே நான் பரிசுத்தப்படுறேன்னா ஒரு நாள் நீ பரிசுத்தப்பட முடியாது. உன் ஜீவியம் இன்னும் நாளுக்கு நாள் பாதாளத்துல தான் போகும். Not being like that, if you are going to tell that I am sanctifying myself, you cannot do that. Other than that, you will be getting into the Hades. அந்த ஆளு சரி பண்ணலாம்னு எவ்வளவு பார்க்கற, நாளுக்கு நாள் மோசமால போகுது நீ சொல்லுவே. You will tell that no, I am trying him to correct it, but every day he is getting more worse. ஒரு வசனம் சொல்லி இருக்குது தெரியுமா? ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல in Isaiah 66 there is a verse. 17ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, when you read in verse 17, தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறவர் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. It is told that those who sanctify themselves and purify themselves to go to the gardens after the idol, it is told that they shall consume together. நான் என்ன பரிசுத்தப்படுத்திக் கொள்றேன், நீ பரிசுத்தப்பட முடியாது, இன்னும் ரொம்ப மோசமா தான் போவே. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. If you are telling that I can sanctify myself, no you cannot, you will go worse. Surrender yourself into the hands of the Lord. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Obey to God's voice and God's word and surrender. தேவனுடைய வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். God's words will sanctify you. அப்ப பரிசுத்தப்படுத்துறது யாருடைய வேலை? So who sanctifies, whose job is this? அவருடைய வேலை. This is his job. அப்ப அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தும்போது, when he sanctifies you, அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கிறது உங்க வேலை. protecting the sanctification, preserving the sanctification is your job. நல்லா கவனிங்க. Concentrate. பரிசுத்தப்படுத்துறது யாருடைய வேலை? Whose job is to sanctify? உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன். As an example, I'll tell. புது Dress வாங்கி கொடுக்கிறது யாருடைய வேலை? Getting you a new dress, whose job? அப்பா அம்மாவுடைய வேலை. It is the parents' job. அவங்க நல்ல புது Dress வாங்கி கொடுக்கறாங்க. They will get you a new dress. அப்ப அந்த புது Dress போடும்போது என்ன சொல்லுவாங்க பெற்றோர்? When parents give you a new dress, what do you tell? புது Dress போட்டு போற, you are wearing new dress, ஜாக்கிரதையா இருக்கணும். be careful. கண்ட இடத்துல உட்காராத. Do not sit here and there. சுத்தமான இடத்துல உட்காரணும். You sit in a clean place. புது Dress போட்டு அழுக்கானாலும் ஒரு அடி அடிப்பார் இவர்லாம் அவங்க பையனை. He will beat his children because if it becomes dirty. பையனை அடிச்சுறாரு பலார்னு. He will beat his children. இந்த Dress நல்ல Dress போட்டுட்டு இங்க உட்காரணும், உனக்கு மண்டையில அறிவு இல்லையா? You do not have brain, you are sitting here when you குடிச்சு கொடுத்துருவாரு, ஹெட் மாஸ்டர் வேலையை காட்டிடுறாரு. He will show, you will beat his children. ஏன்னா நமக்கு தெரியுது நல்லா, நாம புது Dress வாங்கி கொடுத்தோம். Because we have given you new dress. இன்னைக்கு தான் வாங்கி கொடுத்திருக்கு. பாஸ்டர் ஏன் பிரதர் அடிக்கிறீங்கன்னு இவர்ட்ட கேட்டா இவர் என்ன சொல்வாரு? If you ask brother why you are beating him, பாஸ்டர் பாருங்க. see pastor, புதுசு இன்னைக்கு தான் போட்டு வந்தான். it is only new dress. அதுக்குள்ள இவன் கரியாக்கி வச்சிருக்கான் பாருங்க. It has become dirty. அதனால தான் குட்டுதன ஆளுங்க. Only because that I bet him. அப்ப வாங்கி கொடுக்கிற வேலை யாருடைய வேலை? புதுசா newly getting whose job? பெற்றோருடைய வேலை. It is parents' job. பாதுகாக்கிற வேலை யாருடைய வேலை? Preserving it. பிள்ளைகளுடைய வேலை. It is children's job. அப்ப அது போல like that நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்குறது கர்த்தருடைய வேலை. In our life to sanctify, it is Lord's job. அப்ப அதை பாதுகாக்கிறது யாருடைய வேலை? To preserve the sanctification, நம்முடைய வேலை. it is our job. நம்ம எப்படி பாதுகாக்கிறது? How shall we sanctify? How shall we preserve நம்ம it? எப்படி பாதுகாக்கிறது? How shall we preserve it? சர்ச்சுக்கு வந்ததனால, because coming to church, சிலதெல்லாம் விட்டாச்சு. we have lost something. அப்ப விட்டாச்சு, ஆண்டவர் பாதுகாத்தார். விட்டாச்சு, சோத்திரம். We have lost it, Lord protected us. அவர் பரிசுத்தமாக்கிட்டார். He has sanctified. சில சுபாவத்தை மாத்திட்டார். Yes, nature is changing the nature. பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன செய்யறது? But you have to be in protection. அது பாதுகாக்கிறது உங்க வேலை. To protect it is your அப்ப job. நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? So what do you have to do? சில புதுதா சில தீர்மானங்கள் பண்ணணும். You have to make new determinations. சில பிரதிஷ்டை பண்ணணும். You have to consecrate. சில பொருத்தனை பண்ணணும். You have to make vows. துன்மார்க்கருடைய ஆலோசனையில போக மாட்டேன். I shall not go in this பாவியுடைய வழியில் நிக்க மாட்டேன். I will not stand in the way of sinners. பரியாசக்கார உட்கார இடத்துல நான் உட்கார I will not sit மாட்டேன். in the place where நான் sinners போவேன். I will go. ஆண்டவர் பாதுகாத்தா என்ன? Lord, if Lord has to protect, சில கேட்பாங்க. somebody asks, நான் இப்படி இருக்கேன், சரி ஆண்டவர் தான் என்ன சரியாக்கிட்டாரு. Lord has corrected me. சரி நான் போறேன் இல்லையா? I am going, no. அப்ப அவர் பாதுகாக்கணும் இல்லையா? He has to protect, no. எனக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது தள்ளி விடணும் இல்ல? You have to protect me, no. போற வழியில ஏதாவது எனக்கு ஆக்சிடென்ட் வரட்டுமே? When I am going, let any accident. போற வழியில எவனாவது கழுத்து பிடிச்சு தள்ளட்டுமே? Let somebody push me down. அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டார். No, he shall not do it. அவர் ஜென்டில்மேன். He is gentleman. நீ மனஸ்தாபப்படும்போது, when you repent, நீ வேதனைப்படும்போது, when you trouble, அவர் உடனே உனக்கு உதவி செய்வார். He will immediately come and help you. சுத்திகரிப்பார். He will sanctify you. உன்னை பரிசுத்தமாக்குவார். He will sanctify you. அந்த பரிசுத்தத்தை நீ என்ன செய்யணும்? What do you have to do? பரிசுத்தமாகுதலை, the sanctification. கொரிந்தியர் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in Corinthians, பரிசுத்தமாகுதலை, the sanctification, தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டுமா? you have to make it perfect with godly fear. இத 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. 2 Corinthians chapter 7 verses 1 talks this. பரிசுத்தமாகுதலை எப்படி பாதுகாக்கணும்? How we have to protect the தெய்வ பயத்தோடு
பயந்து With பாதுகாக்கணும். godly fear you have to protect. ஐயோ, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். Now I have sanctified. நான் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். I have made determinations. இருதயத்துல தீர்மானம் I பண்ணிட்டேன். have determined in my heart. இருதயத்துல தீர்மானம் பண்ண உடனே ஒரு சோதனை வரும் கண்டிப்பா. When you make a determination in your heart, the temptations will come surely. எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவள் ஆக்குவேன்னு சொன்னா, If you are told that I'll make peace in your அந்த borders, எல்லைகள் எல்லாம் பிரச்சனை வரும் கண்டிப்பா. in all your borders there will be problems எந்த coming in. பக்கத்துல போனாலும் வரும் உனக்கு. Wherever you go it will come. உடனே இந்த வார்த்தை வந்துருச்சு, ஒண்ணுமே வராது. இந்த வரும், ஆனா அதுல கர்த்தர் சமாதானத்துக்கு தேவன் கிரியை செய்வார். It will come, but the God of peace will work there. அப்ப இப்படி வருது, அப்ப இப்படி சொல்லி இருக்கிறாரு, ஏன் இது நடக்கல? So why he has told like this, why it is not happening? அப்ப நமக்குள்ள பல கேள்விகள் எழும்பும். We'll have lot many questions. அப்ப இந்த சூழ்நிலையில் நீங்க என்ன செய்யணும்? In the circumstances what you have to do? கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். Lord has sanctified me. என்ன தேவன் என்னை ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு பரிசுத்த மாதிரி இன்னைக்கு காத்திரு கூட்டத்துல தந்திருக்கிறார். In the tarrying meeting he has given a sanctification my soul, body and spirit. ஆராதனையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். In the worship when I praying he gave me. பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன். I have been sanctified. இப்போ ஆண்டவரே வந்தாலும் நான் போயிடுவேன் ஆண்டவரே. Even if the Lord comes I shall be taken up. நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. I don't know tomorrow what will happen. இப்பவே பரிசுத்தப்பட்டு நான் போயிடுவேன். பரிசுத்தப்பட்டு இந்த நேரத்துல வந்தா நான் போயிடுவேனே. If he comes now I will be going up. நம்முடைய வாஞ்சை எல்லாம் இருக்குது. All our desires. அந்த நேரத்துல என்ன வருது? In this situation what happens? தேவையில்லாத குழப்பங்கள் வரும். Unnecessarily something will come. அப்ப நீங்க என்ன செய்யணும்? What you have to do? தானியேல் இருதயத்திலே தீர்மானம் பண்ண உடனே தான் ராஜ பதார்த்தங்கள் எல்லாம் வருதாங்க. When Daniel determined in his heart all the royal food is coming to him. அந்த ஆகாரம் கொடுக்கிறவரே சொல்றார், எப்பா திடீர்னு நீ வித்தியாசமா இருக்கிற, மெலிஞ்சி போன, இந்த மாதிரி ஆகாரத்துல சாப்பிடாம நீ புஷ்டி இல்லாம போனா நாளா பாதிக்கப்படுவீங்க. The steward tells that no, if you are not going to eat the royal food you will become lean. I will be answerable. இல்ல நான் இருதயத்திலே தீர்மானம் பண்ணேன். No, I have determined in my heart. நினைக்கிறபடி ஒண்ணும் நடக்காது. No, whatever you think will not happen. கூட இருந்தாரா இல்லையா? It was Lord not with him. இருதயத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணுகிறதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Whatever you determine in your heart you have to preserve it. நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். I have made a vow. இப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். I have dedicated myself. என்று சொன்ன இனி நான் அதை தொட மாட்டேன். And I will not touch it anymore. செய்ய மாட்டேன் என்று சொன்ன இனி நான் அதை செய்ய I have மாட்டேன். told I will not do it anymore. போக மாட்டேன், இனி அந்த காரியத்து பக்கத்துல நான் போக No, மாட்டேன். I shall not go. I have determined. இப்படி இருந்தாதான் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். If you are doing like this, if you are being like this, only then you will get the grace. அவர் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். He is the Lord who sanctifies you. பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்க, But those who receive the sanctification, தூய்மையான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நீங்க, those who receive the pure அந்த பல experience, பொருத்தனைகளிலும் தீர்மானங்களிலும் பிரதிஷ்டையிலும் நீங்கள் அதை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். all your vows and commitments and all your thing you have to protect it. அது மாத்திரமல்ல, Not only that, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து when you பார்த்தீங்கன்றால் read in the book of Hebrews, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், what he does, சகல நற்கிரியைகளை செய்யக்கூடியவரா உங்களை மாற்றினார். he is making you to do all good அந்த deeds. சமாதானத்தின் தேவன் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, Hebrews 13:20-21, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆட்டுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், now may the God of peace who brought us up the Lord Jesus from dead, the great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, சகலவித நற்புருந்திய கிரியைகளினாலும் நல்ல நீங்கள் என்ன செய்ய சீர் பரிந்தினவர்கள் ஆகுகிறவர்களாக மாற வேண்டும். make you complete in every good work to. அவர் உங்களை ஆக்குகிறார். He is making you. சகலவித நற்கிரியைகளிலும் நாளும் உங்களை சீர் பொருந்தினவர்களாக He is மாற்றுகிறார். making you complete in every good work. அப்ப சகல நற்கிரியைகளில் நாங்கள் செய்ய வேண்டும். So we have to do every good work. ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அப்ப நல்ல காரியங்களை என் மூலமாக நடப்பிக்க முடியாக தான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு வருகிறார். God is correcting me to fulfill all his good work through me. அப்ப சகல நற்கிரியைகளில் எனக்குள்ளே செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? So to do every good work what I have to சகல do, நற்கிரியைகளிலும் நாம் சரியா நடக்க வேண்டும். every good work we have to be complete. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? So what we have to do, தேவனுடைய வசனத்துக்கு என்ன நான் முழுதுமாக ஒப்பு கொடுத்து கொண்டே I have to இருக்கணும். completely commit myself for God's words. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் When we read in Isaiah 48, 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 48:18, என் கற்பனைகளை கவனித்தால் நலமா இருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று சொல்றான். oh that you had heeded my commandments, then your peace would have been like a river and your righteousness like the waves of the sea. அல்லேலூயா. Hallelujah. அப்ப சமாதானம் அப்படியே பாயணும்னா என்ன செய்யணும்? If your peace has to flow, கற்பனைகளை கைக்கொள்ளணும். you have to keep to commandments. அதுதான் 119ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறீங்க. That's what we read in Psalms உம்முடைய 119. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? Those who keep his உம்முடைய commandments, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. I rejoice at your word as one who finds great ஆகையால் pleasure. வேதத்தை அதிகமா நேசிங்க. So rejoice in God's வேத word. வசனத்துக்கு உங்களுடைய செவியை சாயுங்க. Heed to God's word. அது மாத்திரமல்ல, Not only அந்த that, வசனத்தை
காத்துக்கொள்ளுங்க. Keep God's word. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல Proverbs 3:8-9. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல Proverbs 3:1-2. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. My son, do not forget my law. அவைகள் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். But let your heart keep my commandments, for length of days and long life and peace they will add to you. அதனால போதகத்தை மறக்காதீங்க. So do not forget the commandments. தேவனுடைய வசனத்தை மறக்காதீங்க. Do not forget God's word. அவைகளை தியானிங்க, meditate it, அவைகளை கவனிங்க, pay attention, அவைகளை நேசிங்க. love it. அப்ப சமாதானம் உங்களுக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கும். Only then peace will multiply and flow in you. சமாதானத்துக்கு குறைவான காரியங்கள் வரக்கூடாது. You should not allow anything which is lacking your கடந்த peace. வாரத்துல சொல்லுகிறபடி சொன்ன வார்த்தை கேட்ட தியானித்த வார்த்தையின்படி Last word what we meditated, லாவிலிருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. because everything starts from the tongue. சிலர் அதை பற்றி நிறைய காரியங்களை சொன்னாங்க. Many people spoke about எனக்கு நிறைய பேரு போன் பண்ணி சொன்னாங்க. Many people called me and நாங்க spoke to me. பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே என்னென்ன பேச்செல்லாம் இருக்குங்கிறத பாஸ்டர் புட்டு வச்சிட்டீங்க. Whatever we are talking, you completely told in the message this. ஒரு ஆளுக்கு சொல்லுது, பாஸ்டர்ட்ட ஏதாவது நீங்க போன் பண்ணி பேசுனீங்களா அப்படினு கேட்டாங்களா இன்னொரு ஆள்கிட்ட. Somebody told me that they asked me, are you calling and talking to pastor anything about this? நான் என்னென்ன பேசினேனோ எல்லாத்தையும் அவர் அப்படியே சொல்லிட்டாரு அப்படினா. Whatever I spoke, he completely told in the message. கர்த்தர் உங்களுடைய நிலவரம் உங்களை நடத்துகிறார் ஆண்டவர் தானே. It is the Lord who leads, you know. யார் ஒரு ஆளு ஒன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது சொல்றதுக்கு நான் யோசிப்பேன் தேவ சமூகத்துல. In God's presence I think twice to tell all these things. அது மனுஷிகமா செயல்படுகிறது போல உள்ள வார்த்தை. Because these words should not be manly. அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். God will not be there. அவர் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிறவர். The God who dwells between the 7 lampstands. பொன் குத்து விளக்கு வந்து எந்த விதமான சின்ன மாசு கூட இருக்காது. அந்த 7 golden lampstands, it is golden lamp, it does not have any impurity. மற்றதுக்கு அதாவது அதுக்கு ஒரு தாளந்து பொன்னுன்னு சொல்லப்பட்டிருக்கு. It is told that 1 talent gold. அந்த ஒரு தாளந்திலே அந்த பொன்னு அந்த குத்து விளக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டும். In 1 talent this lampstand was made. கொஞ்சம் கூட வேற களிம்பு மாசு சேர்க்க கூடாது. There is no impurity added into it. அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, what does it show? ஊழியத்துல, in ministry, ஊழியத்தின் பகுதியில, in the part of ministry, எந்த விதமான மாம்சீகமும் மனுஷிகமும் உள்ள பிரவேசிக்க கூடாது. There should not be any flesh or manliness coming into the ministry. அதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We have to be very careful. நான் மாம்சத்தின்படி ஒன்றை அறியேன் என்கிற இடத்துக்குள்ள வரணும். We should come into the position with flesh I do not know anything. ஆனால பெஞ்சமின் என்ன அடிக்கடி சொல்லுவார். So Benjamin pastor often says, pastor SP Ernest அடிக்கடி அத பத்தி சொல்லுவார். Pastor SP Ernest also often says this. நீங்க ஜெபிக்கிறவங்க ரொம்ப பிரசங்கம் பண்றவங்க பிரசங்கத்து கூட்டத்துக்கு முன்னாடி யார் இடத்துல 3 மணி நேரம் பேச கூடாதுன்னு பாரு பாஸ்டர் SP Ernest. Pastor SP Ernest says that before those who want to give message before 3 hours they should not talk to anybody. ஆராதனைக்கு முன்பாக யாராவது உங்களோட பேச வருவாங்க. Before the worship somebody used to come and talk. ஆறு இடத்துல நீங்க பேச கூடாது. No, you should not talk to anybody. 3 மணி நேரம் பேச கூடாது. 3 hours you should not talk before giving the message. அதிகமா பேசாதீங்க பாரு. Do not talk much. பிரசங்கிமார்கள், those who preach, அதே போல தீர்க்கதரிசனம் சொல்றவங்க அது போல. also those who say prophecy. ஏனென்றால் பலரோடு பேசும்போது when you talk to others அவங்களுடைய சில காரியங்கள் அறிவோம். we will be able to know the things of others. கர்த்தரே உங்களோடு பேசி இருப்பார். Lord would have spoke to you. அப்ப ஒரு குறிப்பிட்ட நபருடைய காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். I know about person. இவருடைய காரியத்தை எனக்கிட்ட பேசி இருக்கிறார். I know about this person. Lord spoke to me. So what I'll do? இவருடைய காரியம் என் மனதில வந்துருச்சு. Because his thought is come in my mind. கர்த்தர் இந்த இவருடைய காரியத்தை எனக்கு சுட்டி காட்டுறார். But Lord is referring me about him. அப்ப அத நான் சொன்னேன்னா என்ன ஆகும்? So when I tell this, நான் அது அப்ப இவர் என்ன நினைப்பாரு? So what he'll think? நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அவர் தீர்க்கதரிசனமா ஐயா சொல்றாரு அப்படி நினைப்பாரு. Because I spoke to him, he knows it, and you know he's completely telling in the message. அந்த மாம்சீகம் அங்க வேலை செய்யுது. The flesh is working there. அப்ப யாருமே பேசல. Nobody spoke. ஆனா அது வெளிப்படுது பாருங்க. But it has been manifested. அப்ப நானும் என்ன யோசிப்பேன்? So what I'll think also? கர்த்தர் தானே இத பேசுறாரு. Lord only spoke to me. ஆனா இந்த இவர் என்னிடத்துல வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாரே. But this person has come and spoke to me. சொல்லவா வேண்டாமா? Will I tell or not? தீர்க்கதரிசனம் சொல்லணுமா வேண்டாமா? Will I tell prophecy or not? எனக்குள்ள இதுல ஒரு பெரிய போராட்டம். I'll have struggle in this. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாரு? But the Holy Ghost in me what does? உனக்கு பயமுள்ள ஆவியை தரல. He did not give this பயமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன். He given the spirit. பேசுறது நீ இல்ல. It is not you. ஆவியானவர் தான் பேசுறாரு. Holy Ghost. இப்படி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நெருக்குறாரு. But Holy Ghost is நானும் அத பல போராட்டத்தின் மத்தியில பேசிறேன். But because of many struggles I'm telling you this. என்ன நடக்குது? What happens? ஒரு மனுஷிக அங்க உள்ள இருந்து வேலை செய்யுது. The flesh is working in this. அப்ப இவருக்குள்ள ஒரு மனுஷிக வேலை செய்து எனக்குள்ள ஒரு மனுஷிக வேலை செய்யுது. Manliness is working in me and him. அது பொன் குத்து விளக்கு அல்ல. That is not the golden lamp. இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய The Holy Ghost cannot work there. அப்ப அந்த இடத்துல ஒரு பக்தி விருத்தி உண்டாகாது. There will not be any edification. அங்க பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்குரிய ஒரு வளர்ச்சி உண்டாகாது. There will not be any growth of Holy Ghost work. ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாக அதை பேசிக் கொண்டிருக்கோம். So very carefully we speak all these words. பேசுகிற காரியங்கள்ல பேசுகிறதுக்கு என்ன செய்யுங்க? யாக்கோபுல வாசித்தோமே. What we read in James. கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு என்ன செய்யுங்க?
பொறுமையா இருங்க, Swift to hear and slow to talk. ஜாக்கிரதையாவே பேசுங்க. Very carefully you have to talk. அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, That's what திருவள்ளுவர் has told. தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. So this saying is from Tiruvallur. ஆகையினால நாக்கு ரொம்ப ஜாக்கிரதையா வைத்துக் கொள்ளணுமா. So very carefully you have to guard your tongue. வெட்டி நான் கேட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, என்ன விடுங்க. So leave me one word I'm going to ask him. இப்படி எரேமியா தீர்க்கதரிசிக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்களாம். All this Israelites did for prophet Jeremiah. நாவின் பட்டயம், The sword tongue. எரேமியா 18 அதிகாரம் 18 வசனத்துல வாசித்தால் Jeremiah 18:18. அதுல 3 காரியம் சொல்லி இருக்குது. Here you have 3 things. ஆசாரியர்கள் வேதத்தை, ஆசாரியருடைய வாயில வேதம் இருக்க வேண்டும். For the law shall not perish from the priest. அத 18 அதிகாரத்துல சொல்லி இருக்கு பாருங்க. 18 it is told. ஆசாரியருடைய உதடுல என்ன இருக்குது? வேதம் இருக்குது. It is told that not the word from the prophet. அத சியோனில வேதம் இருக்கிறது. Zion there is law. ஞானிகளிடத்தில் என்ன இருக்குதாம்? What is with the ஆலோசனை இருக்கிறதாம். It is counsel from the wise. தீர்க்கதரிசிகளுடைய வாயில என்ன இருக்குது? What is there in prophets? தீர்க்கதரிசிகளுடைய வாயில வசனம் இருக்கிறது. Oh, there is God's word in the prophets. தீர்க்கதரிசனம் சொல்றவங்க நல்லா கவனிச்சுக்காங்க. Those who say prophetic word, நல்ல கவனிங்க நீங்க. pay attention. வேத வசனத்தின்படி தான் நீங்கள் தீர்க்கதரிசனம் பேச வேண்டும். As per God's word you have to prophesy. வேத வசனத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். Which has to be connected with God's word. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு ஜெய்வன பண்ணிட்டான் என் பிள்ளையேன்னு சொல்லாத நீ. Do not tell that your neighbor has said given a witchcraft. உனக்கு உன் வீட்ல இருக்க ஒரு குடும்பமே சின்னாபனமாய் போயிச்சு. Your family got scattered. ஒரு வீட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, In the family when we are talking, குறிப்பிட்ட நபர் நிமித்தமாக because of this person, இவர்தான் செய்வன பண்ணிட்டாரு. no, he has done the அவர்தான் witchcraft. செய்வன பண்ணிட்டாரு. He has done the black magic. வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற ஆளுதான். He was coming to the house. குடும்பத்துக்குள்ள எல்லாம் கலகத்தை உண்டாக்கி. Entire trouble in the family. உன் வார்த்தையினால அந்த குடும்பத்துக்குள்ள பிரிவினையும் கலக்கமும் வருதுன்னா அது தேவனால் உண்டாகிறது காரியம். Because of your word, if there is a separation and trouble in the family, it is not by God. உங்களுடைய வார்த்தையினால ஒரு சுத்திகரிப்பு வரும், சுத்திகரிப்பினால ஒரு பரிசுத்தம் சமாதானம் உண்டாகும். In your word there will be sanctification, and through the sanctification there will be peace in the family. தீர்க்கதரிசிகளிடத்தில் என்ன இருக்குதா? So what is there with prophets? வசனம் இருக்கிறதா? It is there God's word. ஹalleluya, hallelujah. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க? What they say? அவன் வார்த்தையை கவனிக்காதீங்க. Do not concentrate his word. தீர்க்கதரிசிகளுடைய வசனத்தை Do கவனிக்காதீங்க. not hear the word of prophet. ஞானிகள் ஆலோசனை சொல்வாங்க, அவங்க வார்த்தையை Do கேட்காதீங்க. not hear the counsel of wise. அந்த ஆசாரியர்கள் வேதத்தை சொல்வாங்க, அதை கேட்காதீங்க. No, the priest will tell the God's word. Do not. எரேமியாவுக்கு எதிராக புறப்படுறாங்க இந்த ஜனங்க. People started against Jeremiah. இவனை நாவினால வெட்டி போடுவோம் வாருங்க. So it is told that let's attack him with his tongue. எப்படி வெட்டுவாங்களா? How they will cut? வெட்டுறது எது வச்சு? How? கத்தியால வெட்டுறது கிடையாது. It is not that the cutting is அதனால ஆறிருமா. அதான் திருக்குறள்ல சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார். That's what Tiruvallur has told. நம்முடைய மோடி பிரதம மந்திரி அவங்க கூட திருக்குறளை ரொம்ப பெருமையா பேசிட்டார் இப்போ கடந்த வாரத்துல. Last week Prime Minister Modi is appreciating Tiruvallur. ட்விட்டர்ல போட்டு தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் அப்படியே கவர்ந்திருக்கிறாரு. He has attracted people of Tamil Nadu putting this on Twitter. எதையாவது உள்ள கவரணும் இல்லையா? Somehow you have to attract. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God. திருக்குறள் நல்ல அருமையான வார்த்தைகள். நான் என்கிட்ட வச்சிருக்கிறேன். Tiruvallur is a very good book. அதுல உள்ள விளக்கம் எல்லாம் அப்பப்ப பாப்போம், ஏதாவது ஒண்ணு இருக்குதா பைபிள்ல இருக்கிற மாதிரி திருக்குறள்ல ஏதாவது இருக்குதான்னு. He often refers to understand whether it is there in the Bible. அதுக்காக ஒரு 10 தடவை மனப்பாடம் பண்ணி பார்ப்போம். இப்ப நாக்கு சொல்லல மாட்டேங்குது. சின்ன வயசுல ஈஸியா மனப்பாடம் ஆயிருச்சு. இப்போ வாயில நுழையணும் மனப்பாடம் பண்ணாலும் அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் வருது. அது now I'm not able to memorize by heart it because it is I'm aged now. அதனால இப்போ எதுல வெட்டுவாங்களா? So how they will cut? தீயினால சுட்டது ஆறிரும், நாக்குனால வெட்டுவோம். We will cut with our tongue. நாவின் வார்த்தைகளால் அவர்களை வெட்டி போடுவோம் என்கிறார். Let's attack him with the tongue. இதை பற்றி நீதிமொழிகள் 12 அதிகாரம் 18 வசனத்துல வாசித்தாலும், similarly in Proverbs 12:18 when இதுல வாசி அவர்கள் அப்படிதான் பேசுவார்களாம். they will talk like this. 12 அதிகாரம் 18 வசனத்துல Proverbs 12:18 அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் என்ன செய்கிறார்? பட்டய குத்துக்கள் போல அவர்கள் என்ன செய்வாங்களாம்? பேசுகிறவர்களாம். There is one who speaks like the piercing of a sword. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள். They speak like piercing of sword. அப்படியே வார்த்தை வந்துச்சுன்னா அது நிக்க மாட்டாங்க ஒரு மனுஷன். If the words comes, no, not even man can stand. வார்த்தையினால் எத்தனை பேர் அழியறாங்க தெரியுமா? See how many people are getting perished because of the word. சாதாரணமாக அற்பமா எண்ண கூடாது. Do not despise or do not think low with the tongue. காலையில ஆராதனையில ஜெபத்துல உட்கார்ந்த உடனே கர்த்தரனோடு கூட பேசினார். When I was sitting in this worship today in the morning, Lord spoke to me. அப்பொழுது ஒரு வசனத்துல பைபிள்ல தேடினேன். The words I refer in the Bible. கர்த்தர் லேயாளை கண்ணோக்கி பார்த்தார். Lord saw Leah. லேயாளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். Lord heard the voice of Leah. ஜெபத்துல உட்கார்ந்த உடனே இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு தந்தார். So God gave this word. ஆதியாகமம் 29 அதிகாரம் 32 வசனம் 33 வசனம். Genesis 29 32 33 32
33. இந்த வசனத்துல இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசினார். This word, through this word, God அந்த spoke to me. ஜெபத்துல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகள் When we are வந்தது. sitting and praying and we are singing, சிறுமையாய் இருக்கிறவனை சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். so Lord saw the affliction of this lowly. சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Lord is looking at the people, those who are afflicted and low. 33 வசனத்துல வாசிக்கிறோம், அற்பமாய் எண்ணப்பட்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். So it is told that the Lord hears the people, those who are வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டவன் மேல சிந்தை இல்லாம அவன் பட்டதுக்கு அவன் இவ்வளவு தரித்திரம் வந்துச்சுன்னா அவன் பட்ட கஷ்டம் அவன் செய்த பாவத்துக்கு தான் வாங்குறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போன நேரம் உண்டு. There are so many times when people struggle, we think that because he has done all this, he is suffering. We told சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். those who have thought of the poor, they are blessed. அவன் சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் பார்க்கிறார். Lord looks at the people, those who are afflicted. யாரு நெருக்கப்படுறாங்க, சிறுமை கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் தாங்க முடியாது. ஐயோ கர்த்தர் அந்த ஆளை கவனிக்கிறார், நம்ம கவனிக்காம இருக்கிறோமா? Those who are afflicted, if you do not concentrate and do not help them, Lord is looking over them to help them. நம்ம அதை கவனிக்கணுமே. We have to pay attention. அந்த கஷ்டத்துல நம்ம கொஞ்சமாவது அவர்களுக்கு உதவி செய்யணும். Somehow we have to help them. அது உதவி செய்தா ஏதாவது என்ன நினைப்பாங்களோ? So if we help them, somebody will think. ஏதாவது செய்வாங்களோ? Will they think anything? எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ பேருக்கு யாருக்கு தெரியாம எவ்வளவு உதவி நான் செய்யறது உண்டு. Many help I have done often to the people without knowing others. வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது. Whatever right hand gives, left hand should not know. அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லையோ, பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். Whatever they think or not, but heavenly God looks at this. அதனால பார்த்துட்டு நான் கஞ்சாடையா போடக்கூடாது. It is not that you see and லேயாள் சொல்லுகிறார், Leah says, நான் சிறுமைப்பட்டு கொண்டிருந்தேன், when I was low, நான் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தேன், when I was afflicted, நான் தள்ளப்பட்டு கொண்டிருந்தேன், when I have been casted out, ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தேன், when I have been afflicted, கர்த்தர் என் மேல என்னை கடாட்சித்தார். but Lord saw me. கர்த்தர் என்னை பார்த்தார். Lord saw me. ஆகையால் இப்பொழுது நான் மற்ற தேவனால் நேசிக்கப்படுவேன். I have been loved by my God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். Lord looked at. அற்பமா எண்ணப்பட்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். Lord will hear the people, those who are despised. அற்பமா எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் கேட்டாரே. Lord hear me, I am despised. அல்லேலூயா. Hallelujah. மனுஷரால் அற்பமா எண்ணப்படுறீங்களா? Are you being despised by man? இந்த வாழ்க்கையில இந்த ஊழியத்தின் பகுதியில் சிலர் அற்பமா நான் நினைச்சிருக்கிறேன். In the ministry I have been despised many. அசட்ட பண்ணி இருந்திருக்கிறேன். I have been despised. அதற்கு பின் நாட்களில் நான் என்ன நானே நினைத்து வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு. Later days I have been thought about myself and ashamed about myself. ஆளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தின பின்பு, after God has lifted them, ஆளை God கர்த்தர் used them. கனம் பண்ணுகிறத பார்த்து, After Lord has honored them. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் துவக்கத்துல அற்பமா நினைச்சிட்டேனே. Oh, I have despised this man in the beginning, not knowing. இருதயத்துல நாம் நல்ல ஒரு சரியான தீர்மானத்துக்குள்ள நாம் வர வேண்டும். You have to come into good determination. சரியான ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். We have to have a right determination. எந்த மனுஷனை நான் அற்பமா நினைக்க மாட்டேன். Any man, no, I will not despise them. நான் என்ன ஒவ்வொரு நாள் நான் பயிற்சி வித்துக் கொண்டே இருக்கிறேன். நானும் I am training myself day by day. சிலரங்களை யாரையாவது ஒரு அற்பமா நினைக்கிறது போல வந்துட்டா, இந்த ஆளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்போது இந்த ஆளை நம்ம பெருமையா பேசுற மாதிரி வரும். அதனால தயவுசெய்து ஐயோ நம்ம அற்பமா நினைக்க கூடாது. இருதயத்திலே அந்த நேரத்தில் நான் சுத்திகரிக்கப்படுவது உண்டு. அந்த சுத்திகரிப்பை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். Many situations I desire the sanctification, I sanctify myself because sometimes I despise others. I don't want to continue and despise. உங்களுடைய இளம் வயதான அவர்களா இருந்தாலும் சரி, those who are young in age, ஒரு அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, those who are in a position to be despised, சரியான நல்ல குணமற்றவர்களாக இருந்தாலும், those who do not have good nature, அவருடைய மாற்றம் இல்ல, அதாவது மிகவும் மோசமான தன்மை உள்ளவனா இருந்தாலும் சரி, those who are wicked or in evil situation, கர்த்தர் சில நேரங்களில் அந்த ஆளை சந்திப்பார். sometime God shall meet them. காட்டில கர்த்தர் மேன்மையா மாத்திட்டார். God shall lift them up compared to you. ராகேல் நான் அழகுள்ளவன் நினைச்சு பெருமையா நினைச்சிட்டு அவளை அற்பமா நினைச்சா லேயாள. Rachel despised Leah. என்னதான் என் புருஷன் நேசிப்பார். My husband will love me. நான் ரொம்ப அழகு. I am beautiful. ஒன்றரை கண்ணி. You are different eye. லேயாள் யாரு? How is Leah? குச்ச பார்வையுடையவள். Leah was having different eye. மூஞ்ச பாரு, ஆள பாரு. See the face, see the person. வேற வாய்க்குதா எல்லாம் செஞ்சாங்க. நீ எவ்வளவு கேவலம், நீ ஒரு மனுஷனை அற்பமா நினைக்கிறீ, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அந்த மனுஷனுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவர்களை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். The more you despise a man, Lord shall answer their prayer, Lord shall help them and Lord shall lift them up. யாரு தயவு செய்து அப்படி உங்க வாழ்க்கையில கொண்டு வராதீங்க. Do not please do ever in your life like this. நான் அந்த நாட்களில் நினைத்து வெட்கப்பட்ட எத்தனையோ நேரங்கள். There are many situations I have been reminded, remember those days and I have been shamed myself. வாழ்க்கையில கர்த்தர் யாரை எந்த நேரத்திலும் கர்த்தர் எடுத்துறார். Lord shall in a situation any time Lord shall lift anyone. அப்ப நீ அந்த ஆளுக்கு முன்பாக வெட்கப்பட வேண்டியது. And you will be shamed before that man. தேவ சமூகத்தில் தலகுனிய வேண்டியது வந்துரும். You will be humble before that man.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy அப்படிப்பட்ட name. காரியங்கள் வரக்கூடாது. This situation did not அல்ல, come. வாயின் வார்த்தைகள் பட்டயங்களை போல அன்றைக்கு அவர்களை தாக்குகிறது. The words like sword, it is attacking them. அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. Many people's peace have been lost. தீட்டப்பட்ட சவரகன் கத்தியா. It is told that it is a sharp razor blade. எப்படி இருக்குதா 52ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்கு பாருங்க. In Psalm 52, நாவின் வார்த்தைகள் எப்படி இருக்குதா? how is the word? தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. நீ It is like a sharp razor. நீ கேடு செய்ய எத்தனை பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரங்கட்டினால ரேசர். Your tongue devises destruction like a sharp razor working deceitfully. அவர் சவரன் கத்தி ரேசர். அது பாருங்க, அது வந்து என்ன எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். It shall destroy everything. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா When you see this, இந்த சவரகன் இந்த கத்தியை வச்சுதான் தெலிலால் சிம்சோனை மொட்டை அடிச்சான். Razor, with this razor, Delilah shaved the head of the Samson. சவரகன் கத்தி. It is razor blade. சவரகன் கத்தி அவன் தலையில் படக்கூடாது சொல்லி இருக்கு. He should not have sharp razor on his head. ஆசிரியருடைய பிரதிஷ்டையில எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சவரகன் கத்தி உபயோகப்படுத்துகிறதோ அங்கெல்லாம் ஒரு முடியும் குறித்து சொல்லி இருக்குது. Wherever when you talk about the life of Nazarene, he should not use the razor. அந்த முடி என்று சொன்னால் எதை காட்டுகிறது என்று சொன்னால், What does hair signify? முடி என்றால் பிரதிஷ்டையை காட்டுகிறது. Hair signifies the consecration. பலன் எதுல இருக்கிறது? Samson's strength was அவனுக்கு where? இருக்கிறதா 7 ஜடைகள்ல தான் அவனுடைய பலன் It was, his strength was on the 7 knots of his 7 hair. ஜடைகள் என்பது 7 knots. உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ துன்பமோ நாசமோசமோ பட்டயமோ ஒன்று என மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்களே 7 காரியங்கள். In Romans 8 we read that let it be shame, let it be sword, let it be deceit, let it be hunger. All this. ரோமர் 8:36 சொல்லப்பட்ட வார்த்தை. It is told in Romans 8:36. உபத்திரவம், let us be tribulation, வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? All these things. இது 7 காரியங்கள். 7 things. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற போராட்டங்கள். All the suffers of God's children. இவைகள் மத்தியில தேவனுடைய அன்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். Midst of that you have to protect God's love. அதே போல Similarly, ஊழியக்காரங்க servants of God, லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, as like Luke 14:26, அவர்கள் தகப்பனையும் father, தாயையும் father, mother, மனைவியையும் wife, பிள்ளைகளையும் children, சகோதரரையும் brothers, சகோதரிகளையும் sisters, தன் ஜீவனையும், his life, 7 ஜடை, 7 knots. அந்த முடி என்று சொன்னால் 7, அதாவது பிரதிஷ்டையை காட்டுகிறது. 7 knots hair shows the consecration of அதனால service. உங்களுடைய நாவின் வார்த்தைகளினால நீ உன்னுடைய பிரதிஷ்டையின் பலனை நீ இழந்து போய் விடுவாய். With the word of your tongue you will lose the consecration of your consecration. ஆகையினால உன்னுடைய உபத்திரவத்தில் நிற்க முடியாமல் You will not போய்விடுவாய். able to stand in the tribulation. வியாகுலத்தில் நிற்க முடியாமல் You will not போய்விடுவாய். able to stand in the affliction. பலவிதமான பசியில துன்பங்களை நீ விலகி ஓடி விடுவாய். You will run away from the hunger. கிடைக்க வேண்டிய சாப்பாடு கூட கிடைக்கல, எதுக்கு நான் இங்க இருக்கணும், இந்த ஃபெய்த்தோம்ல சோறு கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஃபெய்த்தோம் மட்டும் ஓடி போனவங்க எத்தனை பேர் உண்டு? There are so many people ran away because of hunger, because I'm in the faith home, I've not got any food to eat. இல்ல பிரிக்காது என்ற அன்பை என்ன விட்டு. Oh, nothing shall separate me from this love. அறிக்கை சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். Your confession should be clean. சிம்சோனுடைய தலையில அந்த 7 ஜடை தான் அவனுக்கு இருந்த பலனா இருந்துச்சு. Samson had the 7 knots was his strength. சவரகன் கத்தியினால தெலிலால் அவள் எடுத்து விட்டாள். No, Delilah shaved his head. அதனால உங்களுடைய வாயின் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவையில்லாத வீண் பேச்சுகளை வார்த்தைகளை பேசுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பிரதிஷ்டையின் பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நினைச்சுக்காங்க. The more you are talking idle talks, the more you are losing your strength. Be careful. இந்த பிரதிஷ்டையின் பலனை இழந்து விடாதபடிக்கு உங்களுடைய உதடுகளை உங்களுடைய நாவை காத்துக்கொள்ளுங்க. Guard your tongues and guard your lips so that you not leave the consecrations of your. பற்றி நீங்கள் சங்கீதம் 59ஆம் சங்கீதத்தை நீங்க வீட்ல வாசிச்சு பாருங்க. Psalms 59 you can read in the house. 59ஆம் சங்கீதத்தில் அந்த நாவில் உள்ள காரியங்களை பற்றி எல்லாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல எல்லாம் verses 6 and 7 talks about the things of அவர்கள் tongues. எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. How they are talking. அவர் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறாங்க. At evening they return, they growl like dog and they go around the city. அது 7ஆம் வசனத்துல பாருங்க. தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்று கேட்கிறாங்க. Indeed they belch with their mouths, swords in their lips, for they say who hears. நம்ம பேசுறோம், யார் நம்மளை கேட்க போறா? We say that who hears us. 12ஆம் வசனம், உதடுகளின் பேச்சு அவர்களின் வாயின் பாவமா இருக்கிறது. For the sin of their mouth and the words of their lips. எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. Beautifully verses says அவர்களின் மிகுதியினாலே பாவம். The multitudes of words that sin. பேச்சு அவர்கள் வாயின் பாவம். The words they talk is sin. 14ஆம் வசனத்துல சாயங்காலத்துல the verse 14 அவர்கள் சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறாங்க. At evening they return, they growl like dog and go all around the city. சும்மாவே இருக்கிறது இல்ல. They are not அங்க எங்க போயிட்டு வந்துட்டு உட்கார்ந்து ஒரே கதை
வரதான். They go around and come and sit and talk கர்த்தருடைய nicely. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. 16ஆம் வசனத்தில் அதே தாவீது என்ன சொல்றாரு? But same David verse 16. நானோ உம்முடைய வல்லமையை நாடி But I will sing காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். and I will sing aloud of your mercy in the morning. Hallelujah. Hallelujah. மற்ற மனுஷரை போல நீ பேசாத. Do not talk like that மனுஷரை man. போல மற்ற மனுஷரை போல சொல்லிக்கிட்டு ஊரை சுத்தி திரியாத. Do not go around talk like other வீடு men. வீடா சொல்லிக்கிட்டு அலைவாங்க. People move to one house to அது another. அப்படி இது எப்படி உங்களுக்கு அதை பற்றி தெரியாது இதை பற்றி தெரியாது. Do you know this? Do you know that? இல்ல நானோ But I am. உம்முடைய வல்லமையை பாடி I will sing your என்ன power. செய்வேன்? What I will do? காலையிலே கிருபையை மகிழ்ச்சியோடு I will பாடுவேன். sing aloud of your mercy in the morning. காலையிலே எழும்பி பாட்டு பாடுவேன் கரங்களை தொட்டு. Early morning, wake up, clap your hands and காலை sing song. நேரத்தில் எழுப்பி கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மகிழுகிறது. I rejoice my soul in the இவர்கள் Lord. கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. They will praise the இவர்கள் Lord. அங்கங்க நாய்களை போல ஊர் சுத்திக்கிட்டு திரிய மாட்டாங்க. Like dogs, they will not go around and ஜனங்க come. இவர்கள் எப்படி இருப்பார்கள்? How they will be? 144 சங்கீதத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி As like Psalms 144. இவர்களுடைய சத்தம் வீதியில கேட்காது. Their voice will not be heard in the streets. 144 சங்கீதம் 14 வசனத்தில் சொல்றாரு. Psalms 144:14 says this. இவகையால சீட்டை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. They are good people. ஆகையால் அறிவுடைய சத்தம் வீதியில கேட்கப்படாது. Oh, that they be outright and they cannot be heard in the streets. பொறுமையாக பேச வேண்டும். But silently they'll talk. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் கூட நான் பட்டயம் தான் சொல்லி இருக்குது. Also Jesus' word, it is a sword. அது இருபுறமும் கருக்குள்ள It பட்டயம். is a two-edged sword. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? How you have to be. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை சுத்தம் உள்ளவர்களா இருக்க Your வேண்டும். words of your mouth, you should be clean. இளைப்பாறுதலை காத்துக்கொள்ள வேண்டும். You have to protect your rest. தேவையில்லாத இடங்கள்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஆலோசனை செய்யக்கூடாது. Unessential place, do not go and make your counsel. துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நீங்கள் உட்பட கூடாது. You should not be in the counsel of the wicked. தாவீது சொல்லுகிறார். David says, 64 சங்கீதம் 2 வசனத்துல Psalm 64:2. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் Hide me from the secret plots of the wicked அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கு என்னை விலக்கி மறைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்றார். and from the rebellion of the workers of the iniquity. இதெல்லாம் யூதாசுக்குள்ள வந்த ஆவி. All these Judas. சிலர் இவங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணுவாங்க. Sometimes they counsel within themselves. அந்த யூதாசுக்குள்ள வந்தது என்ன? What happened to போய் Judas? அங்க போய் ஆலோசனை பண்ணிட்டு வரலாம். He went to the council அந்த there. பிரதான ஆசாரிய இடத்துல போய் வேதபார இடத்துல போய் ஆலோசனை He செஞ்சுட்டு went to the வந்தான். scribes and high priests and had ஆலோசனை counsel. பண்ணி நான் அவரை காட்டி கொடுப்பேன். I will நீங்க betray என்ன them. செய்வீங்க? I will betray. நீங்க என்ன தருவீங்க? What will you do? எல்லாம் பேசிட்டு என்ன செய்யறான்? After having a counsel, எல்லாம் முடிச்சிட்டு இங்க வர்றான் பாருங்க. after making the counsel, he comes here. பாருங்க இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி வந்து பணமும் கிடைச்சிச்சு The அவனுக்கு. counsel of the wicked, he came and இப்படிலாம் got the money. வர்றதுனால அவங்க இடத்துல ஒரு கனமும் கிடைச்சிச்சு. He got honor also. உனக்கு பணம் கிடைக்கும். You'll get money. கனம் கிடைக்கும். You'll get honor. இதெல்லாம் நீ சம்பாதிக்கலாம். All this you can ஆனா earn. சமாதானம் கிடைக்காது. But you'll not get peace. அவனுக்கு என்னாச்சு கடைசில? Finally what happened? இளைப்பாறுதல் அற்று போயிட்டான். He was without இப்ப comfort. and rest. இளைப்பாறுதல் அவனுக்குள்ள இல்ல. He did not have comfort. இப்பொழுது சமாதானம் அவனுக்குள்ள இல்ல. He did not have peace. இப்படி எல்லாம் பேச போனதுனால சமாதானம் இல்லாம இளைப்பாறுதல் இல்லாம இப்ப வேதனையில கிடக்குறான். Because he went and counsel like this, we had no peace, no rest. He was in trouble. நீ வேதனையில கிடந்தாலும் பரவாயில்ல. If you are in trouble, கடைசில நான்கு கொண்டு செத்து போனான். finally he hanged himself and died. சூசைட் பண்ணதுக்கு காரணம் என்ன? What is the reason of his அவன் suicide? தற்கொலை பண்ணி செத்து போனதுக்கு என்ன What is the காரணம்? reason he suicided? இந்த தேவையில்லாத ஆலோசனை போய் செய்து பேசிக் கொண்டதுதான் காரணம். Because of unnecessary counsel and இவன் discussion. நாவின் வார்த்தைகளினால் அழிந்து போகிறான். He was destroyed by his ஆனால் words. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலோ அப்படி Beloved children அல்ல. of God in our life, எங்கு சமாதானம் உண்டவர்களாக let there be peace everywhere. சமாதானத்தோடு நாம் கர்த்தருடைய சந்நிதியில காணப்பட Let's வேண்டும். be present in God's presence with peace. சமாதானத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் பிரவேசிக்க Let's வேண்டும். enter into God's presence with peace. அந்த நகரம் சமாதானத்தின் நகரம் என்று It's அழைக்கப்படுகிறது. called a city of peace. அதுதான் எருசலேம். That is Jerusalem. அது சமாதானத்தின் நகரம். That is the city of peace. சமாதானத்தின் பட்டணம். This is city அந்த of peace. பட்டணத்துக்குள்ள நீ பிரவேசிக்க You have வேண்டுமானால் to enter into the city. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை அனுபவிங்க. in your life enjoy peace. காலை வேளையில கண்களை மூடுங்க. In this morning close your eyes. இந்த நிலவரத்தில் இருந்தா பரலோகத்துக்கு போவீங்களா? In this situation will you go to heaven? இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நீங்கள் இருக்கிற நிலவரங்களை குறித்து உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. Today examine yourself, whatever the situation you are. காராபாலா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? How are you? உங்களுடைய வாழ்க்கை நிலவரம் எப்படி இருக்கு? How is your life தேவ situation? சமூகத்தில் இளைப்பாறுதலோடு இருக்கிறீங்களா? Are you in rest in God's எனக்கு presence? சமாதானமே இல்ல. I do not have peace. இளைப்பாறுதலே இல்ல. I don't have rest. ஏன் எனக்கு இப்படி இருக்குதோ தெரியல. Why I am like this, I don't பல know. விதத்துல நீ கலங்கி You have கொண்டிருக்கலாம். been troubled like this. யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may be thinking, எனக்கு இப்படி ஆயி போச்சே. this happened to me. நான் ஒருவேளை அங்கிருந்து இங்க வந்துட்டதுனால தான் ஆச்சோ. Because I have come from that place to this place. அங்க போனதுனால தான் ஆச்சோ. Because I have gone from this place to that place. Somebody says, ஐயோ அந்த சபையில இருந்து இங்க வந்துட்டு அதனால தான் ஆயி போச்சோ. because I have come from that church to இந்த this சபையில church. இருந்து இங்க வந்துட்டு அதனால தான் Because ஆயிச்சோ. I have gone from this church to that இல்ல இல்ல church. உன் வாயினால தான் அப்படி ஆயி No, போச்சு. no, it is because of your தேவ mouth. சமூகம் உனக்குள்ள இருக்குமானால் God's presence is in எந்த you. இடத்துல இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை ஒரு சமாதானமா நிரம்பி இருக்கும். Wherever you live, your life will be filled ஒரு with peace. நாளாவது என் வாழ்க்கையில நான் இங்க இருந்து வந்துட்டேன் அங்க இருந்து வந்துட்டேன் நான் கவலைப்பட்டதே கிடையாது, துக்கப்பட்டதே கிடையாது. Never ever been troubled or in sorrow saying that because I've come from that place.
எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை சமாதானத்தினால் நிரப்புவார். In every situation, Lord fills me with peace. அந்த நேரம் ஏதாவது ஒரு வசனங்களை தந்துருவார். In every time He gives me His அந்த word. நேரம் ஏதாவது ஒரு நல்ல பாடலை தந்துருவார். He will give me good song. அதை பாடும்போது அந்த வசனத்துகளை தியானிக்கும் போது என்ன அறியாம அழுகு ஆனந்த கண்ணீர் வடிக்க When I ஆரம்பிக்கும். sing this song, when I meditate, சமாதானத்திலே உள்ள நிரம்பிரும். yeah, my heart will be filled with அப்ப peace. எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துரும். Then I'll be having courage. இன்றைக்கு இயேசு வந்தாலும் நான் மத்திய ஆகாயத்தில் அவரோடு Even எடுத்துக்கொள்ளப்படுவேன். today, Jesus comes, I'll be taken up in the clouds. இன்றைக்கு இயேசு வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். Even today, Jesus comes, I'll be taken up in இயேசுவே சீக்கிரம் வாரும். Jesus comes soon. அந்த மாளிகையில நான் எப்பொழுது போய் When I சேருவேன்? shall go into the palace, எப்பொழுது அங்கே அவரோடு கூட விற்றிருப்பேன்? when I'll be with Him. இப்ப ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, I have a desire பெரிய எதிர்பார்ப்பு and expectations. ஓடு கூட நான் காத்திருப்பேன். I'll be waiting for you. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. If you call unto the Lord, உங்களுக்குள்ள ஏதாவது குறைவு இருக்கிறதா? is there anything lacking? உங்களுக்குள்ள உங்களோடு இருக்கிறவர்களுக்குள்ள உங்களை சுற்றில் இருக்கிறவர்களுக்குள்ள Amongst you and people, those who live with you, people those who are around you, சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறதா? is filled with peace. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? How are you? ஒப்புடையவர்களா இருக்கிறீங்க? How are you with salt? உங்களுடைய கிருபை பொருந்தினதா Are you இருக்கிறதா? filled with grace? உப்பினால் சாரமற்றதா Are you இருக்கிறதா? being flavored with salt? இல்லை ஆண்டவரே. No, Lord. நீ மனசாபத்தோடு கதறுவாயானால் If you repent with இந்த நேரத்தில் நானே தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய நிரப்புவார். Lord shall fill now. தேவ வல்லமையினாலே He நிரப்புவார். shall fill with His power. தேவனுடைய நிரப்புவார். Lord shall fill you. இந்த உப்பரவாகுதலின் உபதேசம் உன்னை சமாதானத்துக்குரியவனாய் உன்னை யாவரோடு சமாதானத்துக்குரியவனாய் மாற்றும். Doctrine of reconciliation will make you to have peace with everyone. இந்த சமாதானத்தை தேவன் சாத்தானை உன் காலின் கீழ் கொண்டு வந்து நசுக்கி போடுவார். The God of peace shall bring Satan and crush under your feet. எந்த விரியன் பாம்பா இருந்தாலும் சரி, Let it be a serpent. எந்த பாலசிங்கமா இருந்தாலும் Let it சரி, be a young lion. எந்த வலுசர்ப்பமா இருந்தாலும் Let it be சரி, a cobra. தைரியமா முன்னேறி நடந்து போவார். Courage, you can move நீ forward. அவைகளை மிதித்து You போடுவார். shall tread down. முன்னேறி போய்க்கொண்டே You இருப்பார். shall move forward. ராஜாவின் ஜெயங்கம்பீரம் உன்னிடத்தில் இருக்கும். The shout of the king will be with you. ஜலம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும். People will come like wicked people. கர்த்தருடைய ஜெயமா நடத்துவார். Lord shall lead you அந்த victoriously. சமாதானத்தில் ராஜா உன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டே King இருக்கிறார். of peace will sanctify ஓ, you. உனக்குள்ள இருக்கிற தெய்வீக காரியங்களை உனக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கிறார். Divine nature will be developed in you. இதெல்லாம் எதற்காக? Why this? இப்பொழுது நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். Now I am His child. இனி அவர் இருக்கிற வண்ணமா நான் அவரை தரிசிக்க போறேன். As He is, I will be seeing Him. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. Because I am His child. தேவபுத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டி காத்திருந்து தவித்துக் Entire கொண்டிருக்கிறது. creations are waiting for the sons of God to reveal. நெருக்கங்களும் நிறைந்த இந்த In உலகத்தில், this world filled with afflictions and troubles, சமாதானத்துக்கு கேடு உண்டாக்குற இந்த உலகத்தில், this world there's no peace. துக்கங்களும் வேதனைகளும் நிரம்பின இந்த உலகத்தில், This world filled with sorrow and grief. என்னுடைய ஆண்டவரோ என்னை இந்த மேன்மையான அனுபவத்துக்குள்ள நடத்தி கொண்டு வருகிறார். But my God is leading me towards this இங்கே excellence. இருந்து கொண்டு எனக்குள்ள பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்க He is preparing me and training me day by day. என்னை பழக்குவிக்கிறார். He is preparing and வேத training me வசனத்தின்படி as per பழக்குவிக்கிறார். God's word. பரிசுத்த ஆவியினால He is பழக்குவிக்கிறார். training me with Holy Ghost. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால் உண்டாகிற சமாதானத்தை எனக்குள்ள உருவாக்கி He is bringing கொண்டிருக்கிறார். peace which is shed in the blood of the cross. சமாதானத்தோடு அவர் சந்நிதியில நான் காணப்படுவேன். With peace I shall be seen in His presence. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and give glory to Him. விசுவாசத்தோடு கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிங்க. With faith praise Him. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Give glory to Him. ஓ, நான் நிச்சயமாக அந்த மேன்மையான இடத்துக்குள்ள பிரவேசிப்பேன். Assuredly I shall enter the நான் excellent அந்த place. மாளிகைக்குள்ள I shall பிரவேசிப்பேன். enter into that palace. இயேசு எப்பொழுது வருவார்? When is my Jesus coming? இப்பொழுது வந்தால் நான் அவரோடு கூட ஆகாயத்தில் Even if He எடுத்துக்கொள்ளப்படுவேன். comes today, I'll be taken up இந்த into heaven. நம்பிக்கை எனக்குள்ள உண்டு. I have that hope. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காபாலா, காராபாலா, காராபாலா. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன்